Hi butterflies, welcome back to Take Cook Sunshine Garden Ram. ஸோ நேற்று போட்ட எபிசோட் இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோடை பற்றி பேசணும் அப்படின்னா நேற்று நான் நல்லா சொதப்பிருப்பேன் மட்டும் தெரியுது. ஏன்னா நானே அங்கங்கே இது போடலாமா வேணாமா, அதுவும் ரெண்டாவதுலாம் நம்ம டெ ஜங்குக்கும் டேங்கோட பிரதர்ஸ்க்கும் நடுவில் ஒரு சின்ன சண்டை வர மாதிரி காட்டணும். அதெல்லாம் ஏன்னா எனக்கு தெரியும் நம்ம விளையாட்டுக்கு ஜங்குக்கோ, டேங்கயா இல்ல பிடிஎஸ் மெம்பர்ல யார் அடிக்கிற மாரி காட்டினாலும், நம்ம டக்குன்னு உடஞ்சிருவோம், ஃபீல் பண்ணுவோன்னு. ஏன்னா நேத்து கொஞ்சம் எனக்கே ஒரு மாரி இருந்துச்சு. ஜங்குக்கு அடிக்க விடலாமா, வேணாமான்ட்டுன்னு. ஆனா அந்த ஸ்டோரிக்கு காட்டி தான் ஆகணுன்றப்ப அப்படிதானடா இருக்கு. ஸோ இந்த ஸ்டோரி வந்து என்னதான் வந்து இப்ப நம்ம ஃபேமிலி, நம்ம கல்ச்சர்ஸ்ல அதாவது சாரி சாரி. அ நார்மலாவே ஒரு ஃபேமிலி எடுத்துக்கிட்டனாலும், என்னதான் அவங்க குழந்தைங்கள ரொம்ப செல்லம் குடுத்து பார்த்தாலும், மேரேஜ்ன்னு வரப்ப அவங்க டோட்டலா சேஞ்ச் ஆயிருவாங்கல்லடா. ஸோ அதே மாரி தான் இதுவும். என்னதான் டேவாங் மேல அவங்க ரொம்ப கேரிங்கா இருந்தாலும், பாசமா இருந்தாலும், ஒரு அண்ணன் அப்படின்றப்ப அவங்க தம்பிக்கு என்ன வேணும்? ஒரு அப்பான்றப்ப என்ன வேணும்? ஸோ இத தான் பார்ப்பாங்க. எனக்கு வந்து நீங்க பிடிஎஸ் மெம்பர்ஸ வெறுக்கணும்னு நான் விரும்பவே இல்ல. ஸோ நீங்க வந்து புரிஞ்சுக்கோங்க. எதுக்காக வந்து ஜங்குக், அ ஜேஹோப், ஆரம், அப்புறம் வருண் இவங்கலாம் வந்து வருண் பிடிஎஸ் மெம்பர் இல்ல சும்மா. ஸோ வந்து ஜங்குக்க வேணான்னு சொல்றாங்க. எதுக்காகன்னா, அத வந்து நீங்க புரிஞ்சுக்கோங்க. என்னதான் இருந்தாலும் அவங்க லைஃப் எப்படி பார்த்துட்டு வந்திருப்பாங்க. ஒரு லோ கிளாஸ் பீப்பிள்னா அத எப்படி பார்த்துட்டு வந்திருப்பாங்க. அதனால நம்ம தம்பி வந்து கஷ்டப்படுவான் பின்னாடி. அப்படி இத தாட்ட வச்சு தான் வேணான்ருப்பாங்க. ஸோ நான் முன்னாடியே சொல்லிக்கிறேன். ஏன்னா நீங்க ஸ்டோரிக்குள்ள நான் கொஞ்சம் வேர்ட்ஸ் யூஸ் பண்ற மாரி வந்துச்சு அப்படின்னா, நீங்க வந்து தப்பா எடுத்துக்கிற கூடாது. அதுதான் ரீசனு. ஏன்னா நான் கொஞ்சம் பயந்துக்கிட்டு சில வேர்ட்ஸ சொல்லாம இருக்கும்போது, எனக்கு நேத்து ஃபுல்லா ஸ்டோரி செம்மையா அடி வாங்கிருச்சு. பட் இருந்தாலும் என்னால முடிஞ்ச அளவுக்கு போன பார்ட்ல நான் குடுத்துருப்பேன். ஸோ தப்பா எடுத்துக்கிறாதீங்கடா. கண்டிப்பா இன்னைக்கு இந்த பார்ட்ட நீட்டா கொண்டு போக ட்ரை பண்றேன். ஸோ ரொம்ப வளவளன்னு வேணாம். போன பார்ட்ல வந்து நம்ம ஜங்குக் வந்து எவ்வளோதான் காயத்துல இருந்தாலும், டேங் வந்து ஃபோன் அட்டெண்ட் பண்ணல. அவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியாம இருக்கிறப்ப டேங் வந்து பார்த்தது. அப்புறம் வந்து டேங் வந்து ஜங்குக்க திட்டியிருப்பாங்க. "நீ எதுக்காக எங்க அண்ணங்கள திருப்பி அடிக்கல?" அப்படின்ட்டுன்னு. அப்ப ஜங்குக் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லியிருப்பாங்க. "எனக்காக என் அப்பா, அம்மாக்கு அடுத்து அழுது யாரையும் நான் பார்த்தது கிடையாது. நீ அழுகும்போது எனக்குன்னு நீ இருக்க அப்படின்னு எனக்கு ரொம்ப ஏதோ பண்ணுச்சு" அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு எமோஷனல் மூமெண்ட்டோட அங்கனக்குள்ள முடிச்சிருப்போம். ஸோ அதுலேருந்து ஸ்டார்ட்டிங் தான்டா. ஸோ நெக்ஸ்ட் டே தான் நம்ம டேங் வந்து சுத்தமா ரூம விட்டு வெளிய வரவே இல்ல. வருண் தான் அப்பப்போ ரூம பார்க்குறாங்க. பட் எந்த ஒரு ரியாக்ஷனுமே வரல. ஸோ ஆரம் தான்டா ஆஃபீஸ் கிளம்பிட்டு அப்படியே வெளிய வந்துகிட்டு இருக்காரு. ஜின்னு வந்து அந்த பேக் எடுத்துட்டு வராங்க ஆஃபீஸ் பேக்க. ஸோ ஆரம் வந்து வருண பார்த்தோனே அவரும் அங்கேயே ஸ்டாப் ஆயிட்டாரு. "என்னாச்சு? டேங் இன்னும் வெளிய வரலையா?" "ம்ஹ்ம். வரல." "சரிப்பா, எனக்கு ஆஃபீஸ்க்கு லேட் ஆச்சு. நான் பாருங்க ஒரு 5 நிமிஷம். அப்படி இல்லைன்னா, நான் இன்னைக்கு ஒர்க்க மட்டும் என் பிஏட்ட சொல்லிட்டு நான் வந்துடுறேன்." அப்படின்ட்டு போக தான் பார்க்குறாங்க. பட் ஜேஹோப் வந்து டக்குன்னு வந்து அங்கருந்து வராங்கடா அவங்க ரூம்ல இருந்து. ஸோ வந்துட்டு ஆரம்ப தான் ஸ்டாப் பண்றாங்க. "இன்னைக்கு யாரும் எங்கேயும் போ வேணாம்." "ஆனா ஏன்னா?" "ஏன் ஏன் சொல்ற ஜேக்கப் என்னாச்சு?" "இன்னைக்கு ஒரு நாள் நம்ம எல்லாரும் வீட்ல ஒண்ணாவே இருப்போமே." "ம். எதுக்கு இன்னைக்கு ஆஃபீஸ் போய்க்கிட்டு? அதுவும் நேத்து நடந்ததுக்கப்புறம். நான் ஏற்கனவே ஆஃபீஸ்ல சொல்லிட்டேன். இன்னைக்கு நம்ம யாரும் வரமாட்டோம்னு. சுகாவுக்கும் நான் கால் பண்ணேன். அவன் ஃபோன் எடுக்கிற மாரி தெரியல. ஃபிலிக்ஸ கால் பண்ணி சுகா எங்க இருந்தாலும் கூட்டிட்டு வர சொல்லு. புரியுதா?" "ம். நான் சொல்றேண்ணா." அப்படின்ட்டு ஆரம் வந்து ஜின்ன தான்டா பார்க்குறாங்க. ஜின்னும் ஓகே அப்படின்ட்டு அந்த பேக் எடுத்துட்டு ரூம்குள்ள போயிட்டாங்க. ஸோ மித்ரா தான் கிச்சன்லேருந்து ட்ரிங்க்ஸ் அதாவது ஃப்ரெஷ் ஜூஸ் எடுத்துட்டு வராங்க வருணுக்கு. ஸோ வந்து பார்க்கும்போது அவங்க பசங்க எல்லாம் வேலைக்கு போகாத மாரி இருக்கு. ஸோ அவங்க வந்து 2 பேரையும் தான் பார்க்குறாங்க. "என்னாச்சு? 2 பேரும் வேலைக்கு போலையா?" "மா, நேத்து நடந்ததுக்கப்புறம் நீங்க எப்படி எங்கள வேலைக்கு போ சொல்றீங்க? அதனால தான் அண்ணன இன்னைக்கு வேலைக்கு வேணான்னு சொல்லியிருக்கேன்." "ஓ! ஜே-ஹோப், நீ வாய தொறந்து இப்ப பேசலாம் செய்வியா என்ன? என்னம்மா சொல்றீங்க? இப்ப என்ன உங்களுக்கு?" "எனக்கு ஒண்ணும் இல்ல. நீ இவ்வளோ நாள் பேசினது பார்த்ததே இல்ல. இப்ப தான் என்னமோ நீயா பேசுற.
சரி, லீவ் போட்டு வீட்ல இருக்க போறீங்க. அடுத்து என்ன பண்ண போறீங்க 2 பேரும்? ஆ? அம்மா, நேத்து என்ன ஆச்சு? அத அதுக்குள்ளயும் மறந்துட்டீங்களா என்ன? இல்ல உங்களுக்கு எப்பயும் போல டேங்க் சம்மந்தப்பட்ட எதுவுமே உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லையா? அப்டின்றாங்க. பட் மித்ரா பெருசா எதுவுமே கண்டுக்கல. வருண் முன்னாடி போய் ஜூஸ் வச்சுட்டு அவர் கிச்சனுக்கு தான் போயிட்டாங்க அவங்க பாட்டுக்கு. ஸோ இத நம்ம ஜேஹோப்பும், ஆரம் அப்புறம் வருண் தான்டா ஒரு மாரி பார்க்குறாங்க. ஸோ ஆரம் தான் நேரா ஜின்ன பார்க்குறாங்க. "ஜின், நீ போய் டேங் எப்படி இருக்கான்னு பாரு. அவன சாப்பிட வர சொல்லு." "ம். சரி, சரி ஆரம்." அப்படின்ட்டு மேல போய் டோர தான்டா நாக் பண்றாங்க. பட் ஜிம் ச்ச சாரி ஜின்னு எவ்வளோ கூப்பிட்டாலும் டேங் டோர் ஓப்பன் பண்ணவே இல்ல. ஸோ ஃபைனலா கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்கள டோர் ஓப்பன்ல இருக்கா என்னன்னு பார்க்குறாங்க. பட் டோர் ஓப்பன்ல தான் இருக்கு. ஆக்சுவலா மித்ரா தான் லாஸ்ட்டா வெளிய வந்திருப்பாங்க. வரும்போது வெளிய தான் லாக் பண்ணியிருப்பாங்க. உள்ள பண்ணியிருக்க மாட்டாங்கல்ல. ஸோ அதனால டோர் அன்லாக்ல தான் இருந்திருக்கும். ஓப்பன் பண்ணி உள்ள போயிருப்பாங்க. டாங் அவ்ளோ கியூட்டா அந்த பெட்ல படுத்து தூங்கிக்கிட்டு இருப்பாங்க. ஜின்னுக்கு டேங்க பார்த்தோனே அவங்க டே காலேஜ் படிக்கும்போது டேங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தது தான் ஞாபகம் வரும். ஸோ இவங்க காலேஜ் டைம் படிக்கும்போது பார்த்தோம் அப்டின்னா, ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி இது இல்லடா. 10 டூ 9 இயர்ஸ் முன்னாடி தான் இருக்கும். ஸோ அப்பலாம் டேங் பார்த்தோம்னா, ஒரு 7 டூ 8 வயசு தான் இருக்கும். ரொம்ப கியூட்டா இருப்பாங்க, சேட்டை பண்ணிக்கிட்டு. இந்த மாரி யார்ட்டயும் கெஞ்ச மாட்டாங்க, அழுக மாட்டாங்க. ரொம்ப போல்டு கிடையாது. பட் அதே சமயம் ரொம்ப வீக்காவும் இருக்க மாட்டாங்க. எல்லாரையும் டீஸ் பண்ணிக்கிட்டு, எப்பயுமே அவங்க இருக்கிற ஹாப்பியா இருக்கும். ஸோ அப்படிப்பட்டவன நேத்து இவ்ளோ பெயின்ல பார்த்தது ஜின்னுக்குமே ஒரு மாரி கஷ்டமா தான் இருக்கும். அப்படியே லைட்டா டேங் பக்கத்துல இருந்துட்டு டேங்கோட ஃபோர்ஹெட்ட தான்டா ரப் பண்ணுவாங்க. பார்த்தா அவங்களுக்கே ஷாக்கா இருக்கும். ஏன்னா டேங்கோட பாடி தீ மாரி கொதிக்கும். ஒரு மாரி பயந்து போயிருப்பாங்க. டேங்க கூப்ட்டு கூப்ட்டு பார்ப்பாங்க. பட் டேங்லாம் கண்ண தொறக்கிற மாரியே தெரியாது. நேரா கீழ தான்டா போவாங்க பயந்துகிட்டு. நம்ம ஆரமும் ஜேஹோப் வருண் தான் ஒரு மாரி கன்ஃப்யூஸா பார்ப்பாங்க. "என்னாச்சு? அவன் எந்திரிக்கலையா?" ஆரம் நான் எவ்ளோ கூப்பிட்டாலும் அவன் எந்திரிக்க மாட்றான். உடம்பெல்லாம் நெருப்பா கொதிக்குது. எனக்கு என்னமோ பயமா இருக்கு. நீங்க சீக்கிரம் டாக்டர வர சொல்லுங்களேன். என்ன சொல்ற? நான் இப்பயே கூப்பிடுறேன். அப்படின்ட்டு ஆரம் ஒரு மாரி பயந்துட்டாங்கடா. பயந்துட்டு தான் டாக்டருக்கு கால் பண்றாங்க. வருணும், ஸ்டேஹோப்லாம் டக்குன்னு மேல டேங் ரூமுக்கு தான் போறாங்க. டேங்லாம் கண்ண தொறந்து பார்க்குற மாரியே இல்ல. மித்ராக்கும் ஒரு மாரி கஷ்டமா தான் இருக்கு. ஏன்னா, அவங்க இயர்லியா வெளிய வந்தப்ப டேங் கொஞ்சம் பரவால்லாம தான் இருந்திருப்பாங்க. பட் எப்படி சடனா காய்ச்சல் வந்துச்சுன்னு அவங்களுக்கும் தெரியல. அவங்களுக்கும் கஷ்டமா தான் இருக்கு. ஸோ இப்படியே கட் பண்ணிட்டு பார்த்தோம்னா, நம்ம சுகா தான்டா. ஸோ அந்த ரூம்ல தான் எந்திரிக்கிறாங்க. கரெக்ட்டா ஃபிலிக்ஸோட கால் வருது. "என்னாச்சுடா?" சுகா அது டேங்க் என்னான்னு தெரியல. திடீர்னு உடம்பு கொதிக்குது. ஹை ஃபீவர் மாரி இருக்கும் போல. அதான் டாக்டர் செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீ சீக்கிரம் வீட்டுக்கு வரியா? ஏய்! என்ன சொல்ற? நம்ம ஃபேமிலி டாக்டர் தானே கூப்பிட்டுருக்கீங்க. வேற யாரும் கூப்பிடலைல? ஃபேமிலி டாக்டர் தான் சுகா. நீ கொஞ்சம் சீக்கிரம் வா. நான் இப்பயே வரேன். அப்படின்ட்டு ஃபோன கட் பண்ணிட்டு அவங்க ஷர்ட்ட தான்டா எடுத்து போடுறாங்க. ஜிமின் நான் வீட்டுக்கு மட்டும் போயிட்டு வந்துடுறேன். நீ பார்த்து இரு. அப்படின்ட்டு வெளிய தான் போக பார்க்குறாங்க. பட் அப்பதான் அவங்களுக்கே ஸ்ட்ரைக் ஆகுது. ஜிம்மின் தான் நேத்தே வீட்லேருந்து போயிட்டாங்கல்ல, நான் இங்க இருக்க மாட்டேன் அப்டின்ட்டுன்னு. ஸோ அதுவே சுகாவுக்கு ஒரு மாரி கஷ்டமா தான் இருக்கு. அவருக்கு டோட்டலா இப்ப ஜங்குக் மேல கோவம் தான் அதிகமா இருக்கு. அந்த மாரி கோவத்தோட தான் அங்கருந்து கெளம்புறாங்க. ஸோ இந்த சைடு பார்த்தோம் அப்டின்னா, டாக்டர், ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே டேங்க சுத்தி தான் இருக்காங்க. என்னாச்சு? நேத்து ஃபுல்லா சாப்பிடவே இல்ல. அவனுக்கு தான் தெரியும்ல, கரெக்ட் டைம்க்கு சாப்பிடலன்னா உடம்புக்கு முடியாம போயிரும்னு. எத்தன தடவ சொல்லியிருக்கேன். ஆ அவன இந்த மாரிலாம் ஹர்ட் பண்ணக்கூடாது. பார்த்து பத்திரமா பார்த்துக்கிறணும்னு. டாக்டர் என்னாச்சு? ஃபீவர் மட்டும் தான் இல்ல ஃபீவர் மட்டும் தான். டக்குன்னு ஏதோ நீங்க சொன்னனால டேப்லெட், இன்ஜெக்ஷனால சரி பண்ணிடலாம். சின்ன வயசுல அவனுக்கு நடந்த எல்லாத்தையும் நீங்க மறந்துட்டீங்களா என்ன? நான் அதுலேருந்து அவன ரொம்ப டேக் கேர் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். இந்த மாரி அவன சாப்பிட விடாம வச்சிருக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கேனா இல்லையா? டாக்டர் நேத்து அது வருண், எனக்கு தெரியும் நீ பிஸ்னஸ்ல பிஸியா இருக்கேன்னு. அதுக்காக உன் பசங்கள கூட நீ பார்த்துக்கிற மாட்டியா? ஐம் சாரிடா.
அப்படின்றாங்க. ஸோ அந்த டாக்டர் வந்து வருணோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தான் போல. ஸோ டேங்க சின்ன வயசுலேருந்து அவங்க தான் பார்த்துருப்பாங்க போல. அதான் கரெக்ட்டா எல்லாமே சொல்றாங்க. ஸோ ஃபைனலா இன்ஜெக்ஷன் போட்டு டேங்க் வந்து கொஞ்சம் கேரிங்கா தான்டா பார்க்குறாங்க. என்னாச்சு வருண்? எதுவும் வீட்ல பிரச்சனையா? டேங் இந்த லெவலுக்குலாம் இப்ப போறதே கிடையாதே! ஹெல்த்தியா தானே இருந்தான். ஆ அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. கொஞ்சம் வருண், நான் டாக்டரா இருந்தாலும் உன் ஃப்ரெண்டு. அத மறந்துறாத. அப்டின்றாங்க. வருணுக்கும் ஒரு மாரி கஷ்டமா தான் இருக்கு. பட் வந்து இந்த விஷயத்த எப்படி நான் சொல்றது? அப்டின்ற மாரி எதுவுமே சொல்லல. ஸோ மித்ராவும் வருண தான் பார்க்குறாங்க. உங்களுக்கு இந்த அளவுக்கு பிடிவாதம் இருக்குமா? அப்டின்ற மாரி. ஸோ ஃபைனலா எல்லாரும் வெளிய போனதுக்கப்புறம் நம்ம மித்ராவும், அப்புறம் ஜின்னு, என்வாவும் தான்டா இருக்காங்க. ஜின்னு தான் வந்து அப்பப்ப அந்த டவல வந்து டேங்கோட ஃபோர்ஹெட்ல மாத்தி மாத்தி வைக்கிறாங்க. ஸோ அப்படியே டேங் வந்து நல்லா தூங்குறாங்கடா. அவங்க வந்து இப்போதைக்கு எந்திரிக்கவே கூடாதுன்ற மாரி தான் இருக்கு. மித்ராவுக்கும் இது பார்க்க கஷ்டமா இருக்கு. "வா, என் கூட வா. நம்ம கசாயம் ஏதாச்சும் போட்டு வருவோம்." "ஆ, சரிங்கம்மா." அப்படின்ட்டு அன்வா அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. ஜின்னுக்கு தான் ஒரு மாரி கஷ்டமா இருக்கு. ஏன்னா ஜின்ன பொறுத்தவரைக்கும் டேங்க பத்தி நல்லாவே தெரியும். ஆரம் சொன்னத வச்சும் சரி, அவங்க பார்த்தத வச்சதும் சரி, அவன் எந்த முடிவு எடுத்தாலும் கரெக்ட்டா தான் இருக்கும். அப்படின்றப்ப ஆரம் அக்செப்ட் பண்ண மாட்றாங்கன்னா, ஒரு அண்ணனா அவங்க திங்க் பண்றதும் கரெக்ட்டு தான். பட் டேங் சைடு பார்த்தோம்னா, அவங்க மேபி ஏதாச்சும் புரிஞ்சிருக்கலாம் அப்படின்ற மாரி நம்ம ஜின்னு ஒரு மாரி கஷ்டமா தான் டேங்க பார்க்குறாங்க. ஸோ அப்படியே ஜங்குக் சைடு தான்டா. ஜங்குக்லாம் இன்னுமே ஒரு மாரி உடைஞ்சு போய் தான் உட்காந்துருக்காரு. இனிமே வந்து டேங் என்ன கூட்டிட்டு போயிருன்னு சொன்னது தான் ஞாபகம் வருது. அத தான் திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. என்னடா மச்சான்! என்ன அதவே யோசிச்சுக்கிட்டு இருக்கியான்டா? இல்லடா. நாளைக்கே எதுவும் எங்க கைப்படி நடக்கலைன்னா, கண்டிப்பா நான் டேங்க கூட்டிட்டு வந்துருவேன். ஆனா அவன கூட்டிட்டு வந்து எப்படி இந்த வீட்ல வாழ வைப்பேன்? அதுதான் கஷ்டமா இருக்கு. எனக்காக எல்லாத்தையும் தூக்கி போட்டு வரவன, ஒரு டீசென்ட்டான லைஃபாச்சும் நான் குடுக்கணும்ல. அவன் படிப்பையும் விட்டுறக்கூடாது. அவன் எப்பவுமே சொல்லிக்கிட்டே இருப்பான். டாக்டர் ஆகுறது அவன் ஆசைன்னு. முடிஞ்ச அளவுக்கு அவன் ஆசைப்பட்ட எல்லாத்தையும் நான் குடுக்கணும்டா. ஜங்குக், இத பத்தி இப்பலாம் நீ யோசிக்காத. ஆ? இப்போதைக்கு டேங் சேஃபா இருக்கான். அத மட்டும் திங்க் பண்ணு. அப்புறம் நீ வேலை கேட்டிருந்தேல, அந்த மெக்கானிக் ஷெட்லயே நான் வேலை கேட்டேன். அந்த அண்ணன் வந்து ஜாயின் பண்ணிக்கிற சொல்லிட்டாங்க. நம்ம பார்ல கேட்டேன். ஆனா, அந்த லேடிய பத்தி தான் உனக்கே தெரியும்ல. உன் மேல கண்ணா இருக்கா. கண்டிப்பா அங்க போனேன்னா, பிரச்சனை தான் வரும். அதனால தான் நான் உன்ட்ட கேட்டுக்கலான்னு விட்டுட்டேன். ஏய்! எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் பரவால்ல மச்சான். இப்ப எனக்கு பணம் வேணும். அவ்வளோதான். டேங்க நல்லா பார்த்துக்கிறணும். அதுக்கு என்னன்னாலும் பரவால்ல. அப்படின்ட்டு மினிஸ்டர் சொல்லிக்கிட்டு இருக்காங்கடா. கரெக்ட்டா அந்த டைம் வந்து லைலாவும், ராஜ் ஐயாவும் தான் வராங்க. ஸோ இதெல்லாம் கேட்கும்போது லைலாக்கே ஒரு மாரி கஷ்டமா தான் இருக்கு. பட் வந்து அத அவர் வெளிய காட்டிக்கல அவங்க. ஸோ ராஜ்புத்து தான் அவங்க ராஜ் ஐயா தான் லைலாவ ஒரு மாரி கேரிங்கா பார்க்குறாங்க. ஸோ 2 பேரும் நேரா உள்ள தான் வராங்க. ஜங்குக்கும் அவங்கள பார்த்தோனே எந்திரிச்சு நிக்கிறாங்கடா. ஜங்குக்கும், மின்யோஜும். ஆ எனக்கு சரியா முழுசா எதுவும் தெர்ல. ஆனா, நீ வேலை தேடிக்கிட்டு இருக்கதா நம்ம பொண்ணு சொன்னா. இங்க புதுசா பக்கத்துல ஒரு கடை ஐயா ஓப்பன் பண்ணியிருக்கேன். டிரான்ஸ்போர்ட் மட்டும் பண்ண தெரிஞ்சா போதும். உனக்கு சம்மதம்னா நீ அங்க வேலைக்கு போறியா? ஆ அப்டின்றாங்க. ஜங்குக்கும் ஒரு மாரி அவங்கள தான் பார்க்குறாங்க. ஏய் ரொம்பலாம் யோசிக்காதடா. காலையில தான் வேல. காலையில எப்பயும் போல 10 மணிக்கு போயிட்டு 7 மணிக்கு வந்துரு. அதுக்கு மேல நீ கார் ஷெட்டுக்கு வேலைக்கு போ. அங்க சம்பளம் நல்ல சம்பளம் தான். இப்ப ஃபுல்லா டிரான்ஸ்போர்ட் நெறைய பேர் கேட்குறாங்கல்ல. நீ ஜாமான் வாங்கி அனுப்பிவிடுறது மட்டும் தான் வேல. சொல்லிக் குடுக்குறதுக்கெல்லாம் ஆள் இருக்கு. உனக்கு சம்மதமா? அது வந்து ஐயா, அந்த வேல அந்த கம்பெனி வந்து லைலா கல்யாணம் பண்ணிக்கிற பையனுக்குன்னு நீங்க பிளான் பண்ணி இது பண்ணது. அதுல நான் எப்படி ஜங்கு, நம்ம 3 பேரும் சின்ன வயசுல ஒண்ணா இருந்தோம் நீ தானே சொன்ன.
நீ ஒரு கஷ்டத்துல இருக்கும்போது எப்படி இப்படி விட முடியும் என்னால? ம். ஒரு ஃப்ரெண்டா கூட ஏத்துக்கிற மாட்டியா? சொல்லுடா. அப்படின்றாங்க. ஜங்குக்கும் லைலாவ தான் ஒரு மாரி கில்ட்டியாவும், ஒரு கேரிங் லுக்ல தான் பார்க்குறாங்க. ஸோ ஒரு அப்படியே அங்கனக்குள்ள செட்டில் ஆகுதுடா. இப்போதைக்கு வந்து ஜங்குக்கு என்ன தேவையோ, டேங்க நல்லா பார்த்துக்கிறணும். அதுக்கு இப்ப இருந்தே அவங்க வந்து கரெக்ட்டா அவங்கள வச்சுக்கிறணும். அத ஃபேஸ் பண்ணி தான் அந்த டைம் அவங்களுக்கு போய்க்கிட்டுருக்கும். ஸோ இங்கிட்டு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம டேங் வந்து ஒரு மதியம் போல இருக்கும்டா. அப்பதான் வந்து கண்ணவே தொறந்திருப்பாங்க. ஸோ கரெக்ட்டா வந்து வருண் அ ஆரம் தான்டா பக்கத்துல உட்காந்துருப்பாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தோம்னா, சுகாவும் வந்திருப்பாங்க. ஸோ அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு ஜேஹோப்பும் வந்திருப்பாங்க. 3 அண்ணங்களும் அங்க தான் இருப்பாங்க. ஸோ டேங் தான் ஒரு மாரி எந்த ஒரு ஃபீலிங்கே இல்லாம அந்த பால்கனி டோரவே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஜங்குக் எப்ப வருவான் அப்படின்ற மாரி. ஸோ அவங்க அண்ணங்க 3 பேருமே டேங்க தான்டா ரொம்ப கேரிங்கா பார்ப்பாங்க. டேங் அண்ணங்க மேல கோவமாடா? பட் டேங் எதுவுமே பேச மாட்டாங்க. அவங்க கண்ணு இப்போ வரைக்கும் அந்த பால்கனி டோர்ல தான் இருக்கும். டேங் இங்க பாரேன். ஜேஹோப்பா நான் எது பண்ணாலும் கரெக்ட்டா தான் பண்ணுவேன்னு நீயே சொல்லுவேல. ம். இப்ப மட்டும் ஏன்டா? இங்க ஒரு அண்ணன பாரேன். அண்ணா, அவன கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்க. அவன் இப்பதானே கண்ண முழிச்சிருக்கான். கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகட்டும். அப்படின்ட்டு சுகா சொல்றாங்கடா. ஆரம்க்கும், ஜேஹோப்புக்கும் ஒரு மாரி கஷ்டமா தான் இருக்கு. பட் டேங் வந்து இத எதுவுமே கண்டுக்கல. ஸோ 2 பேருமே ஒரு மாரி கஷ்டமா அவங்க தம்பிய பார்த்துட்டு தான் அங்கருந்து போயிட்டாங்க. சுகா தான் வந்து டேங் பக்கத்துல உட்கார்றாங்க. எனக்கு புரியுது டேங். அண்ணங்க 3 பேரும் நேத்து பண்றத நெனச்சு நீ கோவத்துல இருக்கேன்னு. ஆமா. எனக்கு கை நீளம் தான். ஏன்னா, நான் சின்ன வயசுல என் கண்ணு முன்னாடி நீ கஷ்டப்படுறத நெறையா பார்த்துருக்கேன் டயான். அத என்னால திருப்பி பார்க்க முடியாது. ஜங்குக் நல்லவனாவே இருந்தாலும், என்னால ஏத்துக்கிற முடியாது டயான். நீயும் நானும் இந்த விஷயத்துல ஒண்ணும் கிடையாது. அத நீ எப்படி புரிஞ்சுக்கிருவேன்னு எனக்கு தெரியல. ஆனா, என்னால திருப்பி நீ காயப்படுறத பார்க்க முடியாது. அதுக்கு உன் கண்ணு முன்னாடி நான் கெட்டவனா தெரிஞ்சாலும், எனக்கு தப்பா தெரியல டயான். அப்படின்றாங்க. டேங் இப்பதான் வந்து சுகாவே பார்ப்பாங்க. அவங்களுக்கு புரியுது. ஆனா நம்ம டேங் என்னதான் சொன்னாலும், அத வந்து சுகா அக்செப்ட்டே பண்ண மாட்றாங்க. ஸோ டேங்க்கு இதுக்கு மேல என்ன சொல்லன்னே தெரியல. அவங்க வாயவே தொறக்கல. ஒரு மாரி சைலன்ட்டாவே தான் இருக்காங்க. கரெக்ட்டா அந்த இடத்துல வந்து ஜின்னு தான்டா சாப்பாடு கொண்டு வராங்க. ஸோ அவங்கள பார்த்தோனே சுகாவும் ஒரு ரெஸ்பெக்ட்டா எந்திரிச்சு அங்கருந்து கெளம்பிட்டாங்க. வந்துட்டு ஜின்னு வந்து சாப்பாட வந்து டேங் தான்டா குடுக்குறாங்க. பட் டேங் அதையுமே பார்க்கல. ஸோ ஃபைனலா அவங்க ஃபீட் பண்ண தான் போறாங்க. பட் அதையுமே வந்து டேங் ஒரு மாரி எந்த ஒரு இதுவுமே இல்லாம தான் இருக்காங்க. டேங் இப்படியே நீ அமைதியா இருக்கிறனாலயும், எதுவுமே சாப்பிடாம அடம் பிடிக்கிறனால, உன் வீட்ல இருக்கவங்கலாம் உன்ன ஜங்கு கூட சேர்த்து வச்சுருவாங்கன்னு நெனைக்கிறியா? அப்படின்றாங்க. இத கேட்கும்போது தான் ஜயாங் வந்து ஜின்னவே பார்க்குறாங்க. அதில வந்து ஏன் மாட்டாங்களா? அந்த மாரி நெறையா கேள்வி தெரியுது. நம்ம ஜின்னு வந்து லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு, டேங்கோட ஹேண்ட தான்டா கேர் பண்றாங்க புடிச்சு. இங்க பாரு, உன் லவ்வுக்காக நீ போராடணும்னு நெனச்சேன்னா, கொஞ்சமாச்சும் உனக்கு தெம்பு வேணும்ல? இப்படி முடியாம கிடந்தேன்னா, அங்க எப்படி ஜங்குக் அவனோட வேலைய கரெக்ட்டா பண்ணுவான்? 24 ஹார்ஸும் உனக்கு என்ன ஆச்சு? நீ என்ன பண்றன்னு பயந்துகிட்டுதால இருப்பான். சொல்லுட்டேன். ஜங்குக் உன்ன நெனச்சு 24 ஹார்ஸும் பயந்துகிட்டே இருக்கிறது தான் நீ விரும்புறியா? அப்படின்றாங்க. ஸோ அப்பதான் வந்து டேங்கும் யோசிக்கிறாங்க. ஏன்னா வந்து ஒரு கொஞ்ச நேரம் ஃபோன் எடுக்கலன்னோனே ஜங்குக் அந்த காயத்த கூட பொருட்படுத்தாம தான் மாடி ஏறி வந்து டேங்க பார்த்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் கேட்கும்போது டேங்க்குமே ஒரு மாரி கஷ்டமா தான் இருக்கு. ஸோ ஜின்ன தான் பாவமா பார்க்குறாங்க. ஜின் பிரதர் இன் லா என்ன நீ ஜின்னுன்னே கூப்பிடலாம். சொல்லு என்ன வேணும்? எனக்கு ஜங்குக்கிட்ட பேசணும். நான் நல்லா இருக்கேன்னு அவனுக்கு சொன்னா மட்டும் போதும். இருக்கேன். என்ன பார்க்கலன்னா ஏதாச்சும் லூஸ்தனமா பண்ணிக்கிட்டு இருப்பான். ப்ளீஸ்
எனக்கு உங்கள் ஃபோன் ஒரு 2 நிமிஷம் தரீங்களா ப்ளீஸ் அப்படின்றாங்க. ஜின்னு ஒரு சின்னதா ஸ்மைல் பண்ணிட்டு டேங்க தான் பார்க்குறாங்க. கண்டிப்பா தருவேன். ஆனா, அதுக்கு முன்னாடி இதெல்லாம் நீ சாப்பிட்டு டேப்லெட் போடணும். புரியுதா? ம். சரி. அப்படின்ட்டு நம்ம டேங் பாட்டுக்கு டக்கு டக்குன்னு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்கடா. ஜின்னுக்குமே நீ ஒரு பையனுக்காக நீ இவ்ளோ தூரம் இறங்கி போவியா டேங்? அந்த மாரி தான் இருக்கு. ஸோ டேங் டக்குன்னு சாப்பிட்டு மாத்திரையெல்லாம் போட்டுட்டு ஜின்ன தான்டா அப்படியே குழந்த மாரி பார்க்குறாங்க. சின்னதா ஸ்மைல் பண்ணிட்டு அவங்க ஃபோன தான் குடுக்குறாங்க. ஸோ டேங்க்கு வந்து ஜங்குக்கோட நம்பர் ஞாபகம் இருக்கும் போல. ஸோ டக்கு டக்குன்னு வந்து அ கால் தான்டா பண்றாங்க. அந்த சைடு வந்து நம்ம ஜங்குக்கும் டக்குன்னு வந்து அன்னோன் நம்பர்ன்னு இருக்கு. ஸோ டவுட்டா தான் வந்து ஃபோன் எடுப்பாங்க. ஹலோ? ஜங்குக், டேயாங், டேயாங் நீ நீ நல்லா தானே இருக்க? எதுவும் பிரச்சனை இல்லைல? ம். வீட்ல யாரும் எதுவும் கேட்டாங்களா? நீ சாப்பிட்டியா மொத? ஏன் உன் வாய்ஸ் ஒரு மாரி இருக்கு? ஆ நான் நல்லா தான் இருக்கேன். இப்ப தான் தூங்கி எந்திரிச்சேனா, அதான் ஒரு மாரி இருக்கு. உனக்கு தான் என்ன பத்தி தெரியும்ல. நான் அவ்வளோ ஈஸியாலாம் தோல்விய ஒத்துக்கிற மாட்டேன். அதெல்லாம் நல்லா தான் இருக்கேன். நீ வேணா பாரேன். இன்னும் கொஞ்ச நாள்லயே எங்க வீட்ல ஓகே சொல்லிருவாங்க. அந்த அளவுக்கு நான் ஏதாச்சும் பண்ணிவிட போறேன். ஆ விளையாட்டுத்தனமா எதுவும் பண்ணாத சரியா? கொஞ்ச நாள் எல்லாமே நானே சரி பண்ணிட்டு வரேன். ம். ஏன்? அப்ப இன்னைக்கு நைட் என்ன பார்க்க வரலையா? உனக்கே தெரியும் நான் வராம இருக்க மாட்டேன்னு. நீ சாப்பிட்டு கரெக்ட்டா இருக்கணும். புரியுதா? வீட்ல இருக்கவங்க மேல கோவத்த காட்டக்கூடாது. அவங்களுக்கு ரெஸ்பெக்ட்டா இருந்துக்கிறணும். அப்புறம் சாப்பாட எப்பயுமே விட்டுறக்கூடாது. கரெக்ட் டயத்துக்கு சாப்பிடணும். நான் வந்து மித்ரா அம்மாட்ட கேட்பேன். நீ சாப்பிட்டியா இல்லையான்னு. ம். நீயும் அவங்களும் ஒண்ணா சேர்ந்துட்டு என்ன ரொம்ப பாடாப்படுத்துறீங்க. ஆனா நான் சாப்பிட்டேன். நான் நல்லா தான் இருக்கேன். அப்புறம் தூக்கமா வருது. நைட் சரியா தூங்காத மாரி இருக்கு. ஏன்? ஏன் தூங்கல? நான் என்ன சொன்னேன்? நல்லா பார்த்து உடம்ப பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு தானே வந்தேன். என்ன பண்ண? இப்பலாம் என்னோட ஸ்லீப்பிங் பில்லோ இல்லாம என்னால தூங்கவே முடியல. சரி, இன்னைக்கு நைட்டு உன் கூடயே இருக்கேன். சரியா? நல்லா சாப்பிட்டு தெம்பா இருக்கணும். அதுக்கப்புறம் ராஜி அன்னைக்கு ஒரு வேலைக்கு வேற கூப்பிட்டுருக்காங்க. நான் அது எப்படி இருக்குன்னு பார்க்க போறேன். பார்த்துட்டு நான் நைட் அத பத்தி சொல்றேன். ம். சரி ஜங்குக். உடம்ப பார்த்துக்கோ. நான் நல்லா தான் இருக்கேன். நீ எதுவும் பயப்படாத. கரெக்ட்டா சாப்பிடணும். ம். ம். சரிடா. ஐ லவ் யூ. லவ் யூ ஜங்குக். அப்படின்ட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு நம்ம டெலீட் பண்ணிவிட்டு ஜின்னுட்ட தாண்டா கொடுக்குறாங்க. ஜின்னு வந்து டேங்க அவ்வளோ அழகாக பார்க்குறாங்க. ஏன்னா அவரால் பேசக்கூட முடியல. ஆனால் ஜங்குக்கிட்ட பேசும்போது மட்டும் அந்த பெயினை வந்து வெளியே காட்டிடக்கூடாது அப்படின்ட்டு ரொம்ப ஹார்டாக அவங்கள வந்து மறைச்சிட்டு தான் பேசியிருப்பாங்க. ஸோ அப்படியே ஜின்னு வந்து டேங்க தான் பார்க்குறாங்க. "நீ இந்த அளவுக்கு அவனை லவ் பண்ணுற டேயாங்? ம் 5 நிமிஷம் கூட உனக்கு முடியலைன்றத வெளியே காட்டக்கூடாதுன்னு இருக்கியே." நான் முடியலைன்னு சொன்னா, கண்டிப்பா இந்நேரம் அவன் வீட்டுக்கு வந்துருவான். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பெரிய பிரச்சனையா தான் ஆகும் ஜென். அதனால தான். தயவு செஞ்சு இத பத்தி அண்ணங்கிட்டயும், அப்பாட்டயும் சொல்லாதீங்க. நான் சொல்ல மாட்டேன். நீ என்ன நம்பலாம். நீங்க எதுக்காக ஹெல்ப் பண்றீங்க? அண்ணங்களுக்கு தெரிஞ்சா உங்க மேல கோவம் தான் படுவாங்க. ஏன்னா, எனக்கு உங்க அண்ணங்கள பத்தியும் தெரியும், உன்ன பத்தியும் தெரியும். இப்ப தூங்கு. ஒரு வேளை ஜங்குக்கு வர மாரி நீ முடியாம இருந்தேன்னா, கஷ்டந்தேல. அப்படின்றாங்க. ஸோ டேங்கும் க்யூட்டா ஸ்மைல் பண்ணிட்டு தூங்குறாங்கடா. நம்ம ஜின்னும் வந்து லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு வெளிய தான் வராங்க. பார்த்தா மித்ரா தான் வெளிய வெயிட் பண்றாங்க. "அ அம்மா அது சாப்பிட்டானா?" "ம் சாப்பிட்டாம்மா. மாத்திரையும் போட்டான்." "ம் சரி. நீ போய் உன் புருஷங்கள பார்த்துக்கோ." அப்படின்றாங்க. ஸோ இன்னுமே வந்து மித்ரா வந்து டேங் மேல கேர் பண்ற மாரி யாருக்கும் தெரியாதுல்லடா. ஸோ வந்து யாருமே தெரியாத மாரி தான் இன்னுமே அவங்க ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களும் உள்ள போயிட்டு டேங்க தான் பார்க்குறாங்க. நல்லா தூங்கிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இது கொஞ்ச நேரம் அப்படியே இருந்துட்டு அவங்க வந்து ஃபோன் தான்டா வரும். அந்த ஃபோன தான் பார்ப்பாங்க. ஸோ அப்படியே பால்கனிக்கு வெளிய போயிட்டு தான் அந்த கால அட்டெண்ட் பண்ணுவாங்க. "என்னாச்சு?" "மேம் அது வந்து ஜெனி செல்லுல இருந்து வெளிய வந்த மாரி நியூஸ் வந்திருக்கு." "என்ன சொல்ற?" "ஆமா மேம். உள்ள இருக்க நம்ம ஆள விட்டு விசாரிக்க பார்த்தேன். உள்ள ஜெனி இன்னைக்கு இருக்கிறதுக்கான எந்த ஒரு அறிகுறியும் இல்ல. ஆனா வெளிய இன்னைக்கு ஜெனி போகறதுக்கு"
இன்னைக்கு ரிலீஸ் ஆயி ஜெனி வெளிய போனதுக்கும் எந்த ஒரு அறிகுறியும் இல்ல. என்ன சொல்ற? கொஞ்ச நாளாவே ஜெனி அமைதியா இருக்காங்கன்னு தானே நீ சொன்ன? ஆமா மேம். அது என்னான்னு எனக்கும் தெரியல. நான் ஃபுல்லா விசாரிச்சு பார்த்துட்டேன். ஆனா, இன்னைக்கு வெளிய போனவங்கதுல ஜெனியோட பேரே இல்ல. ஜெனியோட பேர் இல்லன்னா, பேர் மாத்தி போற அளவுக்கு அவளுக்கு அவ்வளோ வசதியும் கிடையாது. சீக்கிரம் எதா இருந்தாலும் டக்குன்னு கண்டுபிடி. புரியுதா? நான் பார்த்துக்கிறேன் மேம். அப்புறம் சாய்? சாய் உள்ள தான் மேம் இருக்கான். சார் அவன் வெளிய வர முடியாத அளவுக்கு செக்யூரிட்டி டைட்டா தான் வச்சிருக்காரு. அத பத்தி நீங்க பயப்பட தேவையில்ல. ம். ரொம்ப தேங்க்ஸ். இட்ஸ் மை டியூட்டி மேம். அப்படின்ட்டு அந்த பெர்சன் ஃபோன கட் பண்ணிட்டாங்கடா. ஸோ மித்ராவும் ஒரு மாரி கஷ்டமா தான் பார்க்குறாங்க. ஏன்னா இந்த டயத்துல ஜெனி வெளிய வந்தா, டேங் இங்க இருந்தா கொஞ்சம் சேஃபா இருக்கும். இதுவே ஜங்குக்கிட்ட போனா அது சேஃபா இருக்குமா? ஸோ இப்ப என்ன பண்ணலாம்? அப்படின்னு தான் ரொம்ப திங்க் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அண்ட் சேம் டைம் வந்து டேங்கோட மென்டல் ஹெல்த் பார்த்தோம்னா, இங்க இருந்தா அவனுக்கு இன்னும் ரொம்ப டிப்ரஷனுக்கு தான் போவான். ஸோ அவங்களுக்கே ஒரு மாரி கஷ்டமா தான் இருக்கு. இப்ப எத நான் வந்து சூஸ் பண்ணேன் அப்படின்ற மாரி. ஸோ அப்படியே பார்த்தோம்னா, நைட் டைம் தான்டா நம்ம டேங் வந்து ஃபைனலா டின்னருக்கு தான் கீழயே வருவாங்க. சரி ரொம்ப அவங்கள வந்து இது பண்ண வேணாம் அப்படின்ட்டு அமைதியா கீழ வந்து சாப்பிட்டுக்கிட்டு தான்டா இருப்பாங்க. நம்ம ஜின்னு, என்வோவும் தான் பார்த்து பார்த்து பரிமாறிக்கிட்டு இருப்பாங்க டேங்க்கு. ஸோ டேங்க்கும் சாப்பிட்டுட்டு அப்படியே அமைதியா தான் இருப்பாங்க. அவங்க அப்பாவுக்கும் எல்லாருக்குமே ரொம்ப ஒரு மாரி கஷ்டமா இருக்கும். ஏன்னா டேங் வந்து எப்பவுமே அமைதியா தான் இருப்பாங்க, இல்லேன்டல. பட் இந்த சைலண்ட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டா இருக்கு. அட்லீஸ்ட் சண்ட போடுறது, அவங்க அம்மா கூட மல்லு கட்டுறது, இந்த மாரியாச்சும் இருக்கும். பட் எதுவுமே இல்லாம இருக்கு. ஸோ அவரும் சாப்பிட்டு அப்படியே அங்கருந்து போக தான்டா போறாங்க. பட் அவங்க அப்பா தான் அதுக்குள்ளேயும் ஸ்டாப் பண்ணி, அ சோபால கூட்டிட்டு போய் உட்கார வைக்கிறாங்க. ஸோ டேங்கும் அப்படியே அமைதியா தான்டா இருக்காங்க. எதுவுமே பேசல. ஆ. என் அப்பா மேல கோவத்துல இருக்கேன்னு நல்லா தெரியுதுடா. ஆனா, அப்பா எது பண்ணாலும் நல்லதுக்கு தானே பண்ணுவேன். ம். அந்த பையன் வேணான்டா. இத விட நல்ல பையனா பார்த்தா அப்பா உனக்கு கட்டி வைக்கிறேன். சரியா? அப்பா சொன்னா, அப்பா பேச்ச கேட்பேல? அப்டின்றாங்க. டேங் எதுவுமே பேசல. அவங்க அப்பாவ பார்த்து சின்னதா ஒரு ஸ்மைல் தான்டா குடுக்குறாங்க. ஆனா, அந்த ஸ்மைல்ல வந்து அவ்ளோ பெயின் இருக்கு. டேங், அப்பா, எனக்கு உங்க எல்லார பத்தி நல்லாவே தெரியும். நீங்க எது பண்ணாலும் எனக்கு கண்டிப்பா நல்லது தான் பண்ணுவீங்க. ஆனா அப்பா, ஒருவேளை இந்த வாழ்க்கையில எனக்கு ஜங்குக் இல்லேன்னா, எனக்கு யாரும் வேணாம்ப்பா. நான் உங்க மகனா சாகுற வரைக்கும் உங்க கூட கூட இருந்துக்கிறேன். ஆனா தயவு செஞ்சு இன்னொரு தடவ ஜங்குக்க விட நல்ல பையன்னு மட்டும் சொல்லாதீங்க. ஒருவேளை ஜங்குக்க விட நல்ல பையன் இருக்கலாம். பெட்டரா நெறைய பேர் இருக்கலாம். ஆனா எப்படி உங்க எல்லாருக்குமே உங்க பார்ட்னர விட வேற யாரும் பெட்டர் இல்லையோ, அதே மாரி தான் எனக்கும் ஜங்குக்குக்கும். கண்டிப்பா என்னால ஜங்குக்கோட 1000 பேர் பெட்டரா இருந்தாலும், ஜங்குக் குடுத்த இடத்த யாருக்கும் குடுக்க முடியாதுப்பா. நான் இத பத்தி உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும்னு அவசியம் இல்ல. ஏன்னா, அதெல்லாம் நீங்களே உணர்ந்திருக்கீங்க. உண்மையான காதல்னா என்னான்னு. என் காதல் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. தயவு செஞ்சு உங்க பயத்துல என் காதல தப்பா நெனைக்காதீங்க. ஜங்குக் அப்படிப்பட்டவன் கிடையாது. அதுல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. நான் திருப்பி சொல்றேன்ப்பா. இந்த வாழ்க்கையில ஒரு வேளை எனக்கு ஜங்குக் இல்ல அப்டின்னா, உங்க மகளா உங்க கூடயே இருந்துர்றேன். தயவு செஞ்சு என்ன ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. அப்டின்ட்டு டேங் ஒரு மாரி கஷ்டமா அங்கருந்து சொல்லிட்டு கெளம்பிட்டாங்கடா. நம்ம வருணுக்கும் ஒரு மாரி கஷ்டமா இருக்கு. தூரத்துல கொஞ்சம் பக்கத்திலேயே நின்டு டேங்கோட அண்ணங்க 3 பேரு இத கேட்டுருப்பாங்க. அவங்களுக்கும் ஒரு மாரி கஷ்டமா தான் இருக்கு. ஸோ என்ன பண்ணலாம்? என்ன பண்ணுனா இதுலருந்து வெளிய வர முடியும்னு ரொம்ப கன்ஃப்யூஸா இருப்பாங்க. ஸோ ஜின், என்வா, மித்ரா இதெல்லாமே பார்த்துட்டு அவங்களுக்குமே ஒரு மாரி தான் இருக்கும். டேங் அப்டி நிமிஷத்துக்கு நிமிஷம் உடைஞ்சு போறது. ஸோ டேங் வந்து நேரா ரூம்ல போயிட்டு அந்த பால்கனிய தான்டா பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. கொஞ்சம் மிட் நைட்டுக்கு அப்பதான்டா கரெக்ட்டா வந்து நம்ம ஜங்குக்கோட புல்லட் வரும். ஸோ டேங்க் அத பார்த்ததுக்கப்புறம் தான் உசிரே வந்த மாரி இருக்கும்.
அவங்க டக்குன்னு அந்த டோர ஓப்பன் பண்ணிட்டு அந்த பால்கனில தான்டா போய் நிப்பாங்க. நம்ம ஜங்குக்கும் கரெக்ட்டா செவர்லாம் ஏறி அந்த பால்கனில தான்டா ஏறி டேங்க் பக்கத்துல நிப்பாங்க. டேங் ஜங்குக்க பார்த்ததே போதுன்ற மாரி டக்குன்னு ஹக் பண்ணிக்கிருவாங்க. ஸோ ஜங்குக்கும் ஹக் பண்ணிட்டு விடுறதுக்கே மனசு இருக்காது 2 பேருக்குமே. ஐ மிஸ் யூ ஜங்குக். ஐ மிஸ் யூ டேங். ஆனா இரு, என் உடம்பெல்லாம் அப்படி கொதிக்குது. சாப்பிட்டியா? ம். ஃபீவரா? சொல்றா. உன்ன எத்தன தடவ சொல்லியிருக்கேன் இப்படி பால்கனில வந்து நிக்காதன்ட்டுன்னு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. கொஞ்சம் லைட்டா தான் ஃபீவர். டேப்லெட் போட்டனால சரியாயிருச்சு. டேப்லெட் போட்டு இன்னும் கொதிக்குது. இதுதான் சரியானதா? அதெல்லாம் இப்ப நீ வந்துட்டேல்ல, சரியாயிரும். சரி உள்ள வா. அப்படின்ட்டு உள்ள தான்டா கூட்டிட்டு போறாங்க. வழக்கம் போல ஜங்குக் கூட தான் அந்த பெட்ல படுத்திருக்காங்க. ஜங்குக்கோட செஸ்ட்ல தலை வச்சுட்டு. ஸோ படுத்துட்டு அப்படியே வீட்ல நடந்தது தான்டா சொல்றாங்க. ஸோ ஜங்குக்கும் அது கேட்கும்போது ஒரு மாரி கஷ்டமா தான் இருக்கு. நீ ஷுவரா தானே இருக்க? என் கூட வந்தா உன்னால சந்தோஷமா இருக்க முடியுமா? ஜங்குக், நீ ஏன் இன்னும் சந்தேகத்தோட இருக்க? நான் அப்ப சொன்னது தான் இப்பயும் சொல்றேன். வீட்ல அப்பா சொல்றாங்க, அண்ணன் சொல்றாங்க, பிளாக்மெயில் பண்றாங்கன்னுலாம் என்னால உன்ன விட்டுட்டு போ முடியாது. நான் உன் கூட இருக்கும்போது தான் நான் எந்த ஒரு பயம் இல்லாம இருக்கேன். எனக்கு இந்த லைஃப் புடிச்சிருக்கு. நான் ஸ்ட்ராங்கா தான் இருக்கேன் என் டிசிஷன்ல. ஏன்? நீ பயப்படுறியா? எங்க அண்ணங்க ஏதோ உன்ன பண்ணிடுவாங்க, இல்ல என்ன கொண்டா கூட நான் உன்ன விட்டுட்டு போ மாட்டேன்டயா. எனக்கு நீ எப்பயுமே ஹாப்பியா இருக்கணும், அவ்வளோதான். அது என் கூட இருந்தாலும் சரி, இல்ல உன் ஃபேமிலி கூட இருந்தாலும் சரி. அப்புறம் எதுக்கு இந்த கேள்விய ஓயாம கேட்குற? சரி நீ சொல்லு. ஏதோ ஜாப்ன்னு சொன்னியே. ஆனா அந்த வேலை வந்து லைலாவ கட்டிக்கிற போற பையனுக்காகதால அந்த ஷாப் ஆரம்பிச்சதா கேள்விப்பட்டேன். என்னடா? என் பின்னாடி எதுவும் பண்றியா என்ன? அப்படின்ட்டு ஒரு மாரி ஜெல்லஸா தான் நம்ம டேங் கேட்குறாங்க. ஜங்குக்கும் சின்னதா ஸ்மைல் பண்ணிட்டு டேங்கோட நோஸ தான்டா ரப் பண்றாங்க. அப்படிலாம் இல்லடா. கொஞ்சம் வேலை வேணும்னு சொன்னேன்ல, அதுக்காக தான். அது மட்டும் இல்லாம லைலாக்கு அலைன்ஸ் மேபி பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் நான் இங்க இருப்பேன்னு நெனைக்கிறேன். லைலாக்கு அலைன்ஸா? ம். ஏன்டா பார்க்கக்கூடாதா? அப்படி இல்ல. கொஞ்ச நாளாவே லைலாவும், மயூரியும் ரொம்ப க்ளோஸா இருக்கிற மாரி ஃபீல் ஆகுறேன்னு அம்மி சொன்னியாம். அதான் யோசிக்கிறேன். என்னடா சொல்ற? அவங்க 2 பேருமா? ஏன் அவங்க 2 பேரும் இருக்கக்கூடாதா? அப்படிலாம் இல்ல. 2 பேரும் நல்லவங்க தான். நல்ல மேட்ச் தான். இருந்தா இருக்கட்டும். சந்தோஷமா இருந்தா நல்லதுதான. ஆனா என்ட்ட எதுவும் பெருசா அவ காட்டிக்கல. இப்ப தான் பேசுறாங்கன்னு நெனைக்கிறேன். அப்பப்போ வந்து லைலா கடைக்கு வந்து மயூரி போற மாரியெல்லாம் கேள்விப்பட்டேன். ஆனா உண்மையா என்னன்னு தெரியலப்பா. ஏன்னா நம்ம கண்ணால பார்க்காம எதையும் நம்ப முடியாதுல்ல. அதுவும் உண்மதான். எதா இருந்தாலும் ஹாப்பி தான். நானும் ஹாப்பி தான். அப்படின்ட்டு டேங் சொல்றாங்க. ஜங்குக்கு வந்து ஒரு மாரி ஹாப்பியா இருக்கு. இந்த பொசசிவ் கரடிய வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறேன் அப்படின்ட்டுன்னு. ஸோ அப்படியே வந்து அவங்க லைஃப்ல நடந்தது தான்டா நம்ம ஜங்குக்கு வந்து சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ டேங்கும் இதெல்லாம் கேட்டுட்டு, "நீ இத இப்படி பண்ணியிருக்கலாம்ல. அந்த பார்க்குலாம் நீ வேலைக்கு போக்கூடாது. கண்டிப்பா போவே கூடாது." அப்படின்ட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ ஜங்குக்கும் கொஞ்ச நேரம் கழிச்சு டேங்க தான்டா பார்ப்பாங்க. "ஏய் கெடி, என்னடா?" இல்ல, படத்துலலாம் பார்த்துருக்கேன். லவ் பண்ணிட்டு வீட்ல மாட்டிக்கிட்டா, டக்குன்னு அந்த கப்பிள்ஸோட அதாவது அந்த லவர்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்க வீட்ல வந்து அத்தை பையன், மாமா பையன், இல்ல ஏதாச்சும் ஒரு பையன பிடிச்சு கட்டி வச்சுருவாங்களாம். ஏன் உங்க வீட்ல இன்னும் எதுவும் பண்ணல? இதோ பாருடா! அப்ப என்ன கல்யாணம் பண்ண சொல்றியா? ஏய் இல்லடி, இல்லடா. இந்த மாரி எதுவும் பேசலையா என்ன? ஏன்? ரொம்ப ஆர்வமா இருக்கு சவுண்டு. என்ன? என்ன கழட்டி விடலான்னு பார்க்குறியா? அவன சாவடிச்சுருவேன். ஏய்! அதெல்லாம் இல்லடா. ஒரு வேள அப்படி ஏதாச்சும் பண்ணா, நம்ம வேற ஏதாச்சும் பண்ணலாம்ல? என்ன பண்ண போற? யோசிச்சு பாரேன். கல்யாண மேடையில நீ மயக்கம் போட்டு விழுந்தேனா, அ அப்புறம்? அப்படியே டாக்டர் வந்துட்டு ஹேண்ட புடிச்சுட்டு,
கங்ராகுலேஷன் நீங்க தாத்தாவாயிட்டாய்ங்க அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? ம். மண்ணாங்கட்டி. அப்படியே 2 வாயிலே போட்டேன்னு வச்சுக்கோவேன், உன்ன கொன்றுவேன். கொஞ்சமாச்சும் சீரியஸா பேசுறியா? ஆ? சீரியஸா தான் பேசுறேன். ஆனா, உன் கூட இருக்கும்போது எப்படி சீரியஸா இருக்க முடியும்? ம். என் செல்லக்குட்டி வேற காலைலேருந்து உடம்பு முடியாம இருக்கீங்க. சீரியஸா பேசி ரொம்ப டிப்ரஷன் ஆக்கவா என்ன? அதெல்லாம் இல்ல. நான் இப்ப நல்லா தான் இருக்கேன். ஜின்னன் ஜின்னு தான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. ம். அவங்க ஃபோனா? ம். ஆமா. எதுக்கும் சேவ் பண்ணிக்கோ. சேவ் பண்ணிக்கிறவா? ம். பண்ணிக்கோ. இதுல என்ன இருக்கு? நான் என்ன அவ்ளோ பொசசிவான, டார்ச்சர் பண்ற பாய் ஃப்ரெண்ட் மாரி இருக்கேனா? ஏய் பொண்டாட்டி, உனக்கு எனக்கு பாதி கல்யாணம் ஆயிருச்சு. இன்னும் பாய் ஃப்ரெண்ட்ன்னு சொல்லிக்கிட்டு இருக்க? அப்படின்ட்டு ஜங்குக் வந்து டேங்க் ஹேண்ட்ல இருக்க அந்த ரிங்க தான்டா பார்க்குறாங்க. ஸோ டேங்க்கும் அததான் பார்த்து சின்னதா ஸ்மைல் பண்றாங்க. காட்டுல பாதி கல்யாணம், ஸ்டேஜ்ல பாதி கல்யாணம். பாதி பாதின்னா முழு கல்யாணம் இல்லையா? ம். ம். ஆமால்ல. அப்பன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் நைட் மட்டும் தான் இன்னும் மிச்சம் இருக்கோ? அப்ப ஏய் போடா! உனக்கு இதே நெனப்பு. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். எங்க அம்மாக்கும், அப்பாக்கும் நடுவுல இருக்க பிரச்சனைய மொத சரி பண்ணணும்னு. அத பத்தி எதுவும் கேட்டியா? ம். இல்லடா. ட்ரை பண்ணேன். ஆனா 18 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கேஸுன்றனால சரியா எவிடன்ஸே கிடைக்கல. இது சரி பண்ணணும்னா ஒண்ணே ஒண்ணு. அந்த ஜெனி அவங்களே வாய தொறந்து சொல்லணும். அதுக்கப்புறம் அந்த வீடியோவ போட்டு காட்டுனாங்க பாத்தியா? ம். அவங்க பேரு வந்து ஏதோ ஒரு பேருன்னு அம்மா சொன்னாங்க. அது வந்து கைஃப்ன்னு நெனைக்கிறேன். கைஃபா? ம். ஆமா. அவங்களுக்கு அந்த எவிடன்ஸ் எப்படி கிடைச்சுச்சுன்னு தெரிஞ்சா, மேபி நம்மளுக்கு கண்டுபிடிக்க ஈஸியா இருக்கும். அப்படின்ட்டு ஜங்குக் சொல்றாங்க. டேங்கும் ஒரு மாரி கஷ்டமா தான் ஜங்குக்க பார்க்குறாங்க. என்னடா? நல்லாவே இல்ல இந்த பெண்ண எப்படி பார்க்குற? ஐம் சாரி ஜங்குக். உன்ன ரொம்ப கஷ்டப்படுத்துறேல? அப்படின்றாங்க. ஜங்குக் சின்னதா ஸ்மைல் பண்ணிட்டு டேங்க தான்டா ஹக் பண்ணிக்கிட்டாங்க. உண்மைய சொல்லவா? உன் கூட இருக்கும்போது தான் நான் சந்தோஷமா இருக்கேன். நீ எனக்கு என்ன குடுத்தாலும், அது எனக்கு கஷ்டமாவே தெரியாது. அது மட்டும் இல்லாம மின்யூஜ், ஃபிலிக்ஸ் இவங்கலாம் சேர்ந்து எனக்கு ஹெல்ப் பண்றாங்கடா. அதுவும் இல்லாம மினிஜோட ஹெல்ப்பே இங்க என் வேலைய ஈஸியா தான் ஆக்குது. ஸோ பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. மேபி இன்னும் 2 நாள்ல கைஃப்ன்னு நீ சொல்லிட்ட. ஸோ நான் கண்டிப்பா கண்டுபிடிச்சுருவேன். ம். தேங்க்ஸ் ஜங்குக். ஏய்! நீ ஹேப்பியா இருக்கிறதுக்கு நான் என்ன வேணா பண்ணுவேன். இதில எதுக்கு தேங்க்ஸ் எல்லாம்? இப்ப நீ தூங்கு. ம். காலையிலேருந்து மதியம் இப்போ வரைக்கும் தூங்கிக்கிட்டே தான் இருந்தேன். எவ்வளோ நேரம் தூங்குறது? என்னால முடியாது. அப்புறம் நீ தூங்கு. நான் தூங்கவா? ம். காலையில ஃபுல்லா கண்டிப்பா வேலைன்னு அலைஞ்சிருப்ப. நான் வீட்ல தானே இருக்கேன். நான் எப்போ வேணாலும் தூங்கிக்கிருவேன். நீ இப்ப தூங்கு. ஏய் லூசு! நீ தூங்கு வா. நீ தூங்குன்னு சொல்றேல்ல. அப்படின்ட்டு டேங் எந்திரிச்சுட்டு ஜங்குக்கோட ஹெட்ட வந்து அவங்க செஸ்ட்ல தான்டா வச்சுக்கிட்டாங்க. ஜங்குக்கே ஒரு மாரி தான் இருக்கு. இவன் என்ன இன்னைக்கு இப்படி நடந்துக்கிறான் அப்படின்ட்டு. ஸோ டேங்க்கும் ரொம்ப கேரிங்கா ஜங்குக்கோட ஹேர தான்டா ரப் பண்றாங்க. என்ன இன்னைக்கு அப்படியே ரொம்ப கேரிங்கான ஒய்ஃப் மாரி நடந்துக்கிறீங்க. ம். ஆமா. உன் ஒய்ஃப் கேரிங்கா இருக்கும்போதே ஒழுங்கா தூங்கிரு. பத்திரகாளி நான் ஆயிட்டேன்னு வச்சுக்கோவேன், உன்ன கொன்றுவேன்டா அப்படின்றாங்க. ஜங்குக்கும் சின்னதா ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே டேங்கோட செஸ்ட்ல தான்டா படுத்து தூங்கிட்டாங்க. டேங்கும் அப்படியே சாஃப்ட்டா ஜங்குக்க பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க. மேபி ஜங்குக் வெளிய காட்டலைனாலுமே அவங்களுக்கு தெரியுது, இந்த ஒர்க் வந்து எவ்வளோ கஷ்டமா இருக்கும் அப்படின்ட்டுன்னு. அந்த ஜங்குக்கோட அந்த அசதியே தெரியுது. ஜங்குக் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போடுறான் அப்படின்ட்டுன்னு. ஸோ அவங்க கையெல்லாம் நோட் பண்றாங்க. பார்த்தாலே தெரியுது அவன் வந்து இப்போ மெக்கானிக் ஷெட்ல இருந்து தான் வந்திருக்கான் அப்படின்ட்டு.
ஸோ ஒரு மாரி கஷ்டமா தான் இருக்கு. கண்டிப்பா ஜங்குக் கூட இருக்க லைஃப்ப வந்து டேங் சூஸ் பண்ணா, ஜங்குக் ரொம்ப கஷ்டப்படுவான். ஸோ நம்ம அவனுக்கு சப்போர்ட்டாச்சும் இருக்கணும் அப்டின்ட்டு, நம்ம டேங்க்கும் இப்பயே மனசுல அவங்களும் நெறையா இது யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ இப்படியே தான்டா ஒரு 1 வீக் கரெக்ட்டா நம்ம டேங் வந்து மார்னிங் அவங்களுக்கு வந்து வீட்ல அவ்வளவா பேச மாட்டாங்க, வைக்க மாட்டாங்க. என்னன்னா என்னன்ற மாரி தான் அவங்க லைஃப்பும் போய்க்கிட்டுருக்கும். ஸோ இது வீட்ல இருக்கவங்களுக்குமே ஒரு மாரி கஷ்டமா தான் இருக்கு. அண்ட் அந்த சைடு பார்த்தோம்னா, நம்ம ஜங்குக் வந்து மார்னிங் ஃபுல்லா அந்த இன்ஸ் இம்ப் டிரான்ஸ்போர்ட் பண்ற அந்த கம்பெனிய பார்த்துக்கிறது, இம்போர்ட் கம்பெனிய. அது சின்ன கம்பெனி தான். ஸோ வேலை அவ்வளவா இல்லைனாலுமே 24 ஹார்ஸும் நம்ம ஜங்குக்கு வந்து அடுத்து என்ன இம்போர்ட் பண்ணலாம், அடுத்து என்ன சேல்ஸ் பண்ணா கரெக்ட்டா இருக்கும். இந்த மாரி ரொம்ப ஒர்க் அதில இருந்துக்கிட்டே இருக்கும். அண்ட் நைட் வந்து மெக்கானிக் ஷெட்ல வந்து ஒர்க் பண்ணுவாங்க. 2மே வந்து ஒரு டீசென்ட்டான சேலரி தான். ஆனா டேங்க வந்து வச்சுக்கிறேன்றப்ப அவங்களுக்கு இன்னும் நெறையா சேவிங்ஸ் வேணும். ஸோ அதிலேயே வந்து ரொம்ப ஒர்க் பண்றது. அப்புறம் நைட் ஆச்சுன்னா எப்பயும் போல டேங் கூட போய் ஜாலியா பேசிட்டு, அன்னைக்கு நடந்ததெல்லாம் ஷேர் பண்றது. அப்பப்போ ஜங்குக் வந்து சொல்லுவாரு, "நீ இப்படி வீட்ல வந்து கோவத்த காட்டாத. கண்டிப்பா அவங்க மனசு உடைஞ்சு போயிருவாங்க. அது இன்னும் நம்ம மேல வெறுப்ப தான் குடுக்கும். நீ கொஞ்சம் அவங்கட்ட பொறுத்து நடந்துக்கோ" அப்படின்னு சொல்றது. அதே மாரி டேங் வந்து அ ஓவரா ஒர்க் பண்ணி சாப்பிடாம இருக்காது. இந்த மாரி மாறி மாறி ஒருத்தர் ஒருத்தர் கேர் பண்ணிக்கிருவாங்க. ஸோ இந்த மாரி அவங்க லைஃப்பும் நீட்டா தான்டா போய்க்கிட்டு இருக்கும். அண்டு ஜின்னும், சுகாவும் பார்த்தோம்னா, ஜின்னு வந்து இப்ப அவங்க வீட்ல தான் இருப்பாங்க. சுகாவுக்கே ஒரு மாரி இருக்கும். போய் ஜின்ன பார்க்கணும்னு தான் தோணும். ஆனா கண்டிப்பா வந்து முடியாது. ஏன்னா அவங்க வந்து எப்படி போய் நான் பார்ப்பேன்? எனக்கு வந்து ஆனா ஜின்னு இல்லாம கண்டிப்பா இப்ப சுகாவால இருக்க முடியல. ஸோ அந்த லெவல்ல தான் இருப்பாங்க. ஸோ ஃபைனலா ஒரு ஹெவி பிரீத் விட்டுட்டு ஒரு ஆஃப்டர்நூன் போலடா, ஜின்னோட வீட்டுக்கு தான் வராங்க. ஸோ டோர் நாக் சவுண்ட் கேட்டோனே நம்ம ஜின்னு புரிஞ்சுக்கிறாங்க. ஜிமின் புரிஞ்சுக்கிறாங்க யாரு அப்டின்ட்டுன்னு. ஸோ ஓப்பன் பண்ணா நம்ம சுகா தான்டா ஒரு மாரி சரியா தூக்கமே இல்லாத ஒரு மாரி இருக்காரு. அவருக்கு வந்து ஒரு பக்கம் டேங்க நெனச்சு கஷ்டமா இருக்கு. இன்னொரு பக்கம் ஜிம்மின நெனச்சு கஷ்டமா இருக்கு. ஸோ ஜிம்மினும் வந்து சுகாவ பார்த்துட்டு எதுவுமே பேசல. நேரா வந்து டோர ஓப்பன் பண்ணி வச்சுட்டு மட்டும் உள்ள போயிட்டாங்க. ஸோ சுகாவும் அமைதியா ரூம்குள்ள தான்டா போய் நிக்கிறாங்க. "இப்ப எதுக்கு நின்டுகிட்டே இருக்கீங்க? உங்களுக்கு உட்காருன்னு சொன்னா தான் நீங்க உட்காருவீங்களா என்ன?" அப்டின்றாங்க. ஸோ சுகாவும் அமைதியா வந்து சோபால உட்காந்துட்டாங்கடா. "எதுக்கு வந்தீங்க? என்னாச்சு?" "ஜிமின், நம்ம வீட்டுக்கு போலான்டா. வந்துறேன்." "நம்ம வீடா? இதுதான் என் வீடு. நான் இங்க தான் இருப்பேன். இதுக்கு மேல நான் எங்கேயும் வரமாட்டேன்." "ஏய், நம்மளுக்குள்ள என்னடா பிரச்சனை? நம்ம லைஃப் நல்லாதானே போய்க்கிட்டு இருந்துச்சு." "நல்லா தான் போய்க்கிட்டு இருந்துச்சு. நீங்க தேவையில்லாம இந்த மாரி பிரச்சனை இழுக்கிற வரைக்கும்." "ஏய், என் தம்பியோட லைஃப்ப யோசிச்சு பாரேன். உனக்கு ஒரு வெல் செட்டில்ட் லைஃப் கிடைக்குதுன்னா, அப்ப அதே மாரி என் தம்பிக்கும் கிடைக்கணும்னு நெனைப்பேல்ல. நீ ஏன் இப்படி யோசிக்கிற?" "புரியல சுகா. நான் செல்ஃபிஷா யோசிக்கிறேன்னு சொல்றீங்களா? எங்க அண்ணன உங்க தம்பி கல்யாணம் பண்ணா கஷ்டப்படுவான்னு சொல்றீங்களா? சொல்லுங்க சுகா. இல்ல உங்கட்ட நான் இந்த வெல் செட்டில்ட் லைஃப்ப எதிர்பார்க்கிறேன்னு நீங்க நெனைக்கிறீங்களா? நீங்க பேசுறத பார்த்தா, நான் நல்லா இருக்கணும். ஆனா உங்க தம்பி நல்லா இருக்கக்கூடாது. எங்க அண்ணன கட்டிட்டு நாசமா போணும்னு சொல்ற மாரிலாம் இருக்கு." "ஏய், அப்படி இல்லடா. நாங்க சின்ன வயசுலேருந்து நாங்க பார்த்து பார்த்து வளர்த்தோம். அவனுக்கு இந்த மாரி லோ கிளாஸ் லைஃப்லாம் வாழ முடியாதுடா. யோசிச்சு பாரேன். அவன் பிறந்தப்பயே நாங்க அவன வெள்ளிலயும், தங்கத்திலயும், வைரத்திலயும் தூக்குனோம். அப்படி இருக்கும்போது எப்புட்றா எங்களால முடியும்? ஏதோ ஒரு இடத்துல அவன் எனக்கு இந்த வாழ்க்கைய நான் சூஸ் பண்ணது தப்புன்னு கண் கசங்கிட்டானா, கண்டிப்பா நாங்கலாம் செத்துருவோம்டா. ஏன் நீ புரிஞ்சுக்கிற மாட்ற? ஷிகா, ஒரு அண்ணனா நீங்க யோசிக்கிறது கரெக்ட்டு தான். ஆனா டேங்கோட சைடுலருந்து யோசிச்சு பார்த்தீங்களா? டேங்க்கு என்ன வேணும்னு? டேங்க்கு தேவை இந்த ஆடம்பரிய வாழ்க்கை கிடையாது. அந்த ஆடம்பரிய வாழ்க்கை தான் வேணும்னா, எப்ப அலெக்ஸோட அம்மா 50% சொத்த அவன் பேர்ல எழுத சொன்னாங்களோ, அப்பயே அவன் செல்ஃபிஷா யோசிச்சுட்டு அமைதியா போயிருக்கலாம். ஆனாலும் அவன் எங்க அண்ணன சூஸ் பண்ணான். ஏன் அது உங்க மரமண்டைக்கு ஏற மாட்டுது? சரி, உங்க டாபிக்கே வரேன். எப்படி உங்க தம்பியால அந்த ஆடம்பர வாழ்க்கை இல்லாம வாழ முடியாதோ,
அதே மாரி என்னாலயும் இந்த பொய்யான பணம் அது இதுன்ட்டு இந்த ஆடம்பர வாழ்க்கைய வாழ முடியாது. என்னோட வாழ்க்கை இதுதான். இந்த லோ கிளாஸ் தான். உங்களால இந்த லோ கிளாஸ் வாழ்க்கைய வாழ முடியுமா? சொல்லுங்க சுகா. அப்படின்றாங்க. சுகாவுக்கு வந்து இப்ப ஜிமின் கூட இருக்கணும் அவ்வளோதான். ஸோ வந்து ஆனாலும் அதே சமயம் ஒத்துக்கிட்டோம் அப்படின்னா, கண்டிப்பா ஜிமின் வந்து கிராஸா ஒரு கேள்விய போட்டு, அப்ப டேவாங்கால முடியும் அப்படின்ட்டு கொண்டு வந்துருவாங்கன்னு சுகாவுக்கு நல்லா தெரியும். ஜிம்மினோட மைண்ட பத்தி சுகாவுக்கு தெரியாமையா இருக்கும். ஸோ அவருமே வந்து அமைதியா தான் இருக்காங்க. ஜிம்மினுக்கும் புரிஞ்சிருச்சு. இப்ப என்ன வந்து நான் கேட்பேன், அடுத்து என்ன கேட்பேன்னு சுகாவுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்ட்டுன்னு. ஸோ, அவரும் அதுக்கப்புறம் எதுவுமே பேசல. நேரா கிச்சனுக்கு போயிட்டு டின்னர் தான் எடுத்துட்டு வராங்க. ஃபிலிக்ஸ் சொன்னான், "இப்ப ஃபுல்லா நீங்க சாப்பிடுறதே இல்லன்னு. சாப்பிடாம இருக்கனால எதுவும் மாறப்போறது கிடையாது. என் வீட்டுக்கு வந்து யாரும் சாப்பிடாம சாகுறத நான் விரும்பல. சாப்பிடுங்க. இங்க நீங்க இருக்கிறதும், இல்லாததும் உங்க விருப்பம் தான். நான் எதுவும் பண்ண மாட்டேன்." அப்படின்ட்டு நேரா வந்து ஜிமின் அவங்க ரூமுக்கு தான் போயிட்டாங்க. சுகாவுக்கு ஒரு மாரி கஷ்டமா தான் இருக்கு. ஸோ சாரிடா ஆக்சுவலா டின்னர் இல்ல, லஞ்ச்சு. ஸோ அப்படியே லஞ்ச்சு தான்டா சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்றாங்க. அவங்க அப்பா தான் ஃபோன் பண்ணியிருப்பாங்க வர சொல்லி. ஸோ நேரா அங்க தான் போயிருப்பாங்க. ஒரு காஃபி ஷாப் மாரி தான் இருக்கும். அங்க போய் பார்த்தா ஜங்குக் இருப்பாரு. ஜங்குக்கு அப்புறம் மின்யூஜ் வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு தான் உட்காந்துருப்பாங்க. ஸோ வருண் அப்புறம் வந்து ஆரம் அப்புறம் ஜேஹோப் இருப்பாங்க. ஸோ பிரைவேட்டான ஒரு ரூம் மாரி தான் இருக்கும். ஸோ அதுக்குள்ள வந்து பார்க்கும்போதே நம்ம சுகாவுக்கு தெரிஞ்சிருச்சு இவங்க எதுக்கு வந்து ஜங்குக்க கூப்ட்டுருப்பாங்க அப்டின்ட்டுன்னு. ஸோ நேரா அவரும் ஜங்குக்க மொறச்சுக்கிட்டு தான்டா போய் உட்கார்றாரு. ஆனா ஜங்குக் வந்து இதுலலாம் எந்த ஒரு இதனால எனக்கு என்ன அப்டின்ற மாரி தான் உட்காந்துருப்பாங்க. ஜங்குக், நான் இங்க உன்ன வர சொல்லும்போதே உனக்கு தெரிஞ்சிருக்கும். நான் எதுக்கு உன்ன வர சொல்லியிருக்கேன்னு. மேபி உங்க பையன் மேட்ரு தெரியாம இருந்திருந்தா, எதுக்குன்னு எனக்கு தெரியாம இருந்திருக்கும். ஆனா இப்ப தெரியும். நீங்க எதுக்கு வர சொன்னீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. ஆனா, அது எந்த மாரியான காரணம் தான் புரியல இன்னும். அப்டின்றாங்க. ஆரம் வந்து ஒரு மாரி கோவமா தான் ஜங்குக்க பார்க்குறாங்க. இங்க பாரு, ஒழுங்கு மரியாதையா என் தம்பிய விட்டுட்டு போயிரு. உனக்கு எவ்ளோ காசு வேணும்? 10 கோடியா? 100 கோடியா? எவ்ளோ வேணாலும் தரோம். எங்க சொத்துல நான் பாதிய கூட எழுதி வைக்கிறேன். உனக்கு புரியுதா? 25%ன்றதே ரொம்ப அதிகம். அத ஃபுல்லா உனக்கு நாங்க தரோம். ஒழுங்கா என் தம்பிய விட்ரு. அப்டின்ட்டு ஆரம் தான்டா சொல்றாங்க. ஜங்குக்கு வந்து ஒரு மாரி பெயின்ஃபுல்லான ஸ்மைல் தான் குடுக்குறாங்க. உங்க தம்பியோட வேல்யூ இவ்ளோ தானா? ஏய்! ஐம் சாரி சார். ஆனா, கோடி இல்ல. பில்லியன், ட்ரில்லியன் கணக்குல குடுத்தாலும், அதெல்லாம் டேங்க்கு ஈடாகாது. நீ டேங்க் பின்னாடி சுத்துறது எல்லாமே இந்த பணத்துக்காகதேல்ல. அவன கல்யாணம் பண்ணிட்டு, அவன ஃபோர்ஸ் பண்ணி, இருக்கிற சொத்தெல்லாம் உன் பேர்ல எழுதி வைக்கணும்னு இப்படிலாம் பண்ற. சொல்றா. அப்படின்றாங்க. ஸோ ஜங்குக் வந்து அப்படியே ஜேஹோப்ப தான் பார்க்குறாங்க. ஜங்குக்கு நல்லாவே தெரியும். டேங் வந்து ஃப்யூச்சர் வரைக்கும் எப்பயுமே யோசிச்சு தான் ஒரு பிளான் பண்ணுவாரு அப்படின்ட்டுன்னு. பட் இந்த அளவுக்கு இந்த விஷயத்துல யோசிச்சிருப்பாருன்னு நம்ம ஜங்குக் யோசிக்கவே இல்ல. ஒரு சீரியல்ல ஒரு வில்லன் லவ் பண்ணா அத வந்து எப்படி இது பண்ணுவாங்களோ, அந்த மாரி இப்ப ஜங்குக்க ட்ரீட் பண்ற மாரி இருக்கும். ஜங்குக்கும் அப்படியே ஜேஹோப்ப தான் பார்ப்பாங்க. சார், இப்படிலாம் நீங்க நெனச்சீங்கன்னா, நான் இப்பயே ஒரு அக்ரீமெண்ட் எழுதி தரேன். ஒருவேள எனக்கும் டேங்க்கும் கல்யாணம் ஆச்சுன்னா, உங்களோட சொத்துல ஒரு பைசா கூட எனக்கு வேணாம். அவன எப்படி நல்லா பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும். எக்காரணத்து கொண்டும் உங்க சொத்துல ரூ. 1 கூட நான் கேட்டு அவன உங்க வீட்டுக்கு அனுப்பிவிட மாட்டேன். ஆனா அதே சமயம், நானும் இப்ப அவனும் ஸ்ட்ராங்கா தான் இருக்கோம். உங்களோட சம்மதம் இல்லாம எங்களுக்குள்ள எதுவும் நடக்கக்கூடாதுன்னு. அத நீங்க கெடுத்துறாதீங்க. அப்படின்றாங்க. சுகாக்கு செம்ம காண்டாயிருச்சு. வேகமா வந்து ஜங்குக்கோட காலர பிடிச்சு தான்டா தூக்குறாங்க. ஜங்குக் வந்து அதுக்கு எந்த ஒரு ரியாக்ட்டுமே பண்ணல.
அதுக்குள்ளயே வந்து நம்ம வருண் தான் சுகாவ ஸ்டாப் பண்ணிட்டாங்க. "சுகா, இங்க பேசுறதுக்கு தான் வந்திருக்கோம். அடிதடிக்கு வரல. விடுங்கப்பா. இவன் பேசுறத பார்த்தா என்னமோ யோக்கியா மாரி பேசுறான். இவன நம்பி தானே நீங்க 2 பேரும் வீட்ல வேலைக்கு வச்சீங்க. கடைசில எங்க கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கான்னு பார்த்தீங்களா? இவனெல்லாம் பார்த்த இடத்துலயே அடிச்சு கொன்றுக்கணும். 1 மாசம் என் தம்பி கண்ண கசக்குனாலும் அடுத்து அவன் வாழ்க்கை மூவ் ஆன் ஆயிட்டு போய்க்கிட்டே இருப்பான். இவன இன்னும் வச்சு பேசுறது தான் தப்பு. சுகா, வார்த்தைய அளந்து பேசு. இது நீ பேசுறதெல்லாம் உன் தம்பிக்கு தெரிஞ்சுச்சுன்னா, வேற மாரி போயிரும்." அப்படின்றாங்க. சுகா செம்ம டென்ஷன்ல தான் உட்காந்துருக்காங்க. மினியோஜுக்குமே ஒரு மாரி தான் இருக்கு. அவருக்குமே வந்து என்ன பண்ணணும்னு தெரியல. ஒரு மாரி அமைதியா தான் அவரும் இருக்காரு ஜங்குக்க பார்த்துட்டு. ஸோ ஜங்குக்கும் மினிஜ பார்த்துட்டு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்ற மாரி தான் பார்ப்பாங்க. ஜங்குக், "நீ அந்த மாரி பையன் இல்லையா? நீ எந்த மாரி பையன்லாம் எனக்கு தேவையில்ல. ஆனா டேங்க்கு சுத்தி இப்ப பிரச்சனை மட்டும் தான் இருக்கு. அவனுக்கு இப்போ கண்டிப்பா 24 ஹார்ஸும் செக்யூரிட்டி வேணும். உன்னால அத குடுக்க முடியுமா? சத்தியமா முடியாது. உன் கூட வந்தான்னா கண்டிப்பா என் பையன் செத்துருவான். அவன் இப்ப ஏதோ ஒரு மோகத்துல சுத்திக்கிட்டு சுத்துறான். புரிஞ்சுக்கோ. என் பையனோட வாழ்க்கைக்காகவாச்சும் அவன விட்டுட்டு போயிரு. ஒரு அப்பாவா நான் அத கேட்கிறேன். தயவு செஞ்சு இத எனக்காக பண்ணு." அப்படின்றாங்க. ஒருவேள டேங்க பத்தி எதுவுமே தெரியாத ஒரு பெர்சனா இருந்தா கண்டிப்பா இதெல்லாம் நம்புறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். ஆனா ஜங்குக் தான் டேங்கோட சைல்ட்ஹுட்லருந்து இப்போ வரைக்கும் இன்ச் பை இன்ச் தெரியுமே. எப்படி ஜங்குக் இத நம்புவாரு? அவர் அமைதியா வந்து நம்ம ஜேஹோப்ப தான் சாரி வருண தான் பார்க்குறாங்க. சார், நான் ஒண்ணே ஒண்ணு தான் கேட்குறேன். இதுக்கு முன்னாடி இப்போ வரைக்குமே டேங் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்க கேர்ல தான் இருந்திருக்காங்க. ஆனா என்னைக்காச்சும் அவங்களுக்கு வந்த அட்டம்ப்ட்ல அவங்க சேஃபா தப்பிச்சிருக்காங்களா? எனக்கு பெருசா எதுவும் தெரியாது. எனக்கு தெரிஞ்சத வச்சு சொல்றேன். அவ்ளோ பாடி கார்ட்ஸ், அவ்ளோ செக்யூரிட்டி கன்னு அது இது எல்லாம் இருந்தும் எதுலயாச்சும் அவங்க தப்பிச்சிருக்காங்களா? உங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. நான் உங்கள குறையா சொல்லல. நீங்க செக்யூரிட்டி குடுத்தா போதும்னு நெனைக்கிறீங்க. ஆனா அதுதான் டேங்க இன்னும் குழிக்குள்ள தள்ளி விடுது. அவன் ரொம்ப சஃபோகேட்டடா ஆயிட்டான். நான் உங்கட்ட கேட்கிறதெல்லாம் ஒண்ணே ஒண்ணு தான். என்ட்ட எதுவும் இல்லன்னு நீங்க சொல்றீங்க. நான் ஒத்துக்கிறேன். என்ட்ட எதுவும் இல்லன்னு தான். ஆனா, உங்க பையன கண் கலங்காம பார்க்குற அளவுக்கு எனக்கு தெம்பு இருக்கு. என்னால உழைக்க முடியும். அதையும் தாண்டி அவன பத்திரமா என்னால பார்த்துக்கிற முடியும். என்னால இப்போதைக்கு இந்த நம்பிக்கைய மட்டும் தான் உங்களுக்கு குடுக்க முடியும். ஆனா, நானும் சரி, டேங்கும் சரி, எங்க டிசிஷன்ல நாங்க ஸ்ட்ராங்கா தான் இருக்கோம். இது வேற வயசு கோளாறோ, இல்ல எதுவுமே இல்ல. நான் பண்ணது தப்பு தான். நீங்க என்ன நம்பி வேலைக்கு சேர்த்தப்ப, நான் உங்கள ஏமாத்திருக்க கூடாது தான். ஆனா, டேங்குன்றப்ப நான் ஏன் இப்படி மாறுனேன்னு எனக்கே தெரியல. டேங்க கேரக்டர பார்த்து தான் லவ் பண்ணேனே தவிர, அவனோட பணத்தையோ, வேற எதையும் பார்த்து இல்ல. நான் திருப்பியும் சொல்றேன். ஒருவேளை எங்க லைஃப் என்னைக்காச்சும் ஒரு நாள் ஒண்ணு சேர்ந்துச்சுன்னா, உங்களோட சொத்துலேருந்து ரூ. 1 கூட எனக்கும், என் டேங்குக்கும் வேணாம். அவன பார்த்துக்கிற அளவுக்கு எனக்கு தெம்பு இருக்கு. அப்படின்ட்டு ஜங்குக் அங்கேருந்து கோவமா கிளம்பிட்டாங்கடா. ஸோ இங்க 3 பேரும் அவ்ளோ டென்ஷனா இருக்காங்க. நம்ம இவ்ளோ பேசுறோம், ஒரு வார்த்தை இறங்கி போறானா பாரு அப்படின்ட்டு அவ்ளோ கோவமா இருக்காங்க. ஸோ மின்யூஜும் நேரா அங்க தான்டா வெளிய தான் போறாங்க. ஸோ ஜங்குக் வந்து கொஞ்சம் கோவமா தான் அவங்க புல்லட்ல வந்து நின்டுக்கிட்டு இருப்பாங்க கை வச்சு. மின்யூஜ் நேரா போயிட்டு ஜங்குக்க தான் பார்ப்பாங்க. "என்னாச்சுடா? எதுவும் தகவல் கிடைச்சுச்சா?" "ஆ, கிடைச்சுச்சு ஜங்குக். சாயும், ஜெனியும் ஒண்ணா தான் இருக்காங்க. ஆனா அது செல்லுல வேற யாருக்கும் தெரியாது. நம்ம லோக்கல் பசங்கன்றனால, நம்ம ஏரியா பசங்கள விட்டு உள்ள நோட்டம் விட்டேன். அதுல தான் தெரிய வந்துச்சு 2 பேரும் சீக்ரெட்டா ஏதோ பிளான் பண்றாய்ங்கன்னு. ஆனா, சாய் உள்ளயும் இன்னும் அவனுக்கு பண ஆதிக்கம் இருக்குன்றனால, பெருசா அவங்களால உள்ள போய் ஒண்ணும் கேட்க முடில. ஆனா, போன வாரத்துக்கிட்ட நெனைக்கிறேன்.
ஒரு லேடீஸ் ஒரு 10, 15 பேர பெயில்ல குடுத்தோம். அப்புறம் தண்டனை காலம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி லேடீஸ் ஜெல்ல அனுப்பி விட்டுருக்காங்க. ஆனா, அதுல ஜெனி பேரு இல்ல. அதே சமயம் இந்த 1 வாரமா ஜெனியோட நடமாட்டத்த வெளிய யாருமே பார்க்கல. நம்ம ஏரியா பொண்ணுங்களும் உள்ள ஜெனிய பார்க்கலன்னு தான் சொல்றாங்க. ஒருவேள அந்த 15 பேர்ல ஆள் பேர் மாறாட்டம் பண்ணி வெளிய போயிருப்பாங்களா? கொஞ்சம் டைம் ஆகும் ஜங்குக். அந்த 15 பேர்ல யாருன்னு கண்டுபிடிக்க. இப்போதைக்கு ஒரு 10 பேர் சந்தேகம்ல தான். ஆனா 5 பேரு கொஞ்சம் ஹை லெவல்ல இருக்காய்ங்க. அதான் கொஞ்சம் யோசிக்கணும். அப்டின்றாங்க. ஸோ ஜங்குக்கும் இத தான் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், அவங்க வந்தது வந்து கொஞ்சம் லோக்கல்ஸ் ஏரியா அப்டின்ட்டுன்னு. ஸோ அங்க வந்து எல்லா ஏரியாத்துலயும் கெட்டது இருக்கும்டா. பட் நம்ம இந்த மிடில் கிளாஸ் பசங்க அதுலலாம் பார்த்தோம் அப்டின்னா தெரியும்ல, எங்களால முடிஞ்சா எந்த லெவலுக்கு வேணா நாங்க இறங்கி போவோம் அப்டின்ற மாரி தான். ஸோ அந்த சைடு ஜங்குக்கோட சைடு இருக்கவங்க எல்லாமே கொஞ்சம் லோக்கல்ல வந்து தப்பு பண்றவங்க. ஸோ அதிலயே ஹை லெவல் இருப்பாங்க. பட் இருந்தாலுமே வந்து அந்த லோக்கல்ல தப்பு பண்றவங்க, இந்த மாரி இருக்கிறவங்க மூலியம்லாம் நம்ம மின்யூஜ் வந்து நியூஸ் கலெக்ட் பண்ணுவாங்க. எல்லாருமே தப்பானவங்க கிடையாது. அவங்க தேவைக்காக திருடுறது, இந்த மாரி போய் மாட்டிக்கிறது, இந்த மாரி தான் இருக்குமே தவிர, மத்தபடி அவங்க நல்லவங்க தான். ஸோ அந்த மாரி ஆளுங்க கூடலாம் நம்ம ஜங்குக்கும் சரி, மின்யூஜும் சரி நல்ல பாண்டிங் வச்சிருப்பாங்க. காசு இல்லன்றப்ப எல்லாரோட லைஃப்மே வந்து ஹார்ட் ஒர்க் பக்கம் போகாது. சில பேர் அவங்க வயிற வந்து இது பண்றதுக்கும் தப்பு பண்ணுவாங்க தான். அத நான் வந்து சரி அப்படின்னு நார்மலைஸ் பண்ண விரும்பல. ஆனா, அந்த தப்பு பண்ணணும்னு அவங்கள தூண்டுறது காரணம் என்ன? அவங்கட்ட எதுவுமே இல்லைன்றது தான். ஸோ, அந்த மாரி அ அந்த மாரி சூழ்நிலையில போறவங்களுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு ஜங்குக் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாரு. ஜங்குக்கும் சரி, ராஜய்யாவும் சரி. ஏன்னா ராஜய்யா வந்து அந்த மாரி பசங்களுக்கு வந்து ஒரு மறுவாழ்வு குடுக்குற கடவுளா தான் அந்த ஏரியால இருக்கவங்க பார்ப்பாங்க. அதே மாரி தான் மின்யூஜும். ஸோ, அதுல வந்து இன்னும் தண்டனை காலத்துல உள்ள இருக்கவங்க மூலியமா தான் அந்த நியூஸ்லாம் கேதர் பண்ணியிருப்பாங்க மின்யூஜு. ஸோ, இப்ப அத தான் வந்து நம்ம ஜங்குக்ட்டயும் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அத கேட்கும்போது ஜங்குக்குமே ஒரு மாரி டவுட்டா தான் இருக்கும். ஏன்னா, இதுக்கு மேல வந்து டேங் வந்து எங்க இருந்தாலும் பிரச்சனை தான் அப்டின்ட்டு. ஏன்னா, டோட்டலா மித்ரா வந்து ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்க. என் வீட்டுக்குள்ளே எங்களுக்கு துரோகம் பண்ற ஆள் எத்தன பேர் இருக்காங்கன்னு எங்களுக்கே தெரியாது ஜங்குக். அதனால தான் நான் இன்னும் டேங்க பிடிக்காத மாரி நடக்கிறேன்னு நெறையா தடவ மித்ரா வந்து இத சொல்லியிருப்பாங்க ஜங்குக்கிட்ட. ஸோ இதெல்லாம் யோசிக்கும்போது டேங் அங்க இருக்கிறது கண்டிப்பா சேஃப் இல்லேன்னு தெரிஞ்சிருச்சு. அதே மாரி இங்க இருந்தாலும் அது பிரச்சனை தான். ஸோ கொஞ்ச நாளாவாச்சும் டேங்க வந்து ஒரு பத்திரமான இடத்துல வச்சிருக்கணும். ஐ மீன் உண்மையிலே யாரு அந்த ஜெனி? அது தெரிஞ்சுக்கிறது. அண்ட் சாயோட மோட்டிவ் என்னன்னு தெரிஞ்சுக்கிற வரைக்குமாச்சும் டேங் கொஞ்சம் சேஃபா இருக்கணும். ஸோ இத தான் வந்து நம்ம ஜங்குக் டோட்டலா பிளான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இப்படியே கட் பண்ணா நம்ம மித்ரா தான்டா டேங் ரூம்ல தான் உட்காந்துருப்பாங்க. நம்ம டேங்கும் வந்து அ அந்த பால்கனியே பார்த்துக்கிட்டு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. "இன்னும் எவ்வளோ நேரம் தூங்காம இருக்க போற? ஜங்குக் வந்தா இங்க தானே வரப்போற. அப்புறம் என்ன?" "அதெல்லாம்மா, இப்பலாம் ஒர்க் ரொம்பன்னு சொன்னா. புதுசா இன்னொரு ஏதோ ஆன்லைன்ல பிசினஸ் பண்றதா சொல்லிக்கிட்டு இருந்தான். தேவையில்லாத வேல." "இங்க பாரு, ஃபேமிலின்னு வந்துட்டா எல்லாருமே இப்படிதான். இப்ப நீ யோசிக்கிறல்ல, அதே மாரி தான் ஜங்குக்கும் யோசிப்பான். நீ அத பத்தியெல்லாம் யோசிக்காத." "அம்மா." "ம். நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்கவா?" "என்னடா? கேளு என்னாச்சு?" "நீங்களும் சரி, அப்பாவும் சரி, ஜங்குக்கும் சரி, 3 பேரும் இந்த 1 வாரமா என்ட்ட ஏதோ மறைக்கிற மாரி ஃபீல் ஆகுது." "என்ட்ட எதுவும் மறைக்கிறீங்களா? சொல்லுங்கம்மா." "அப்பல்லாம் எதுவும் இல்ல." அப்படின்ட்டு டேங்கோட கன்னத்த தாண்ட சாஃப்ட்டா கேர் பண்றாங்க. "டேங், அம்மா எப்பயுமே உன்ன பத்திரமா பார்த்துக்கிருவேன். அதே மாரி தான் உங்க அப்பாவும். இப்ப ஜங்குக். அவ்வளோதானே தவிர வேற எதுவுமே இல்ல. இங்க பாரு, தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த கிம் ஃபேமிலில எவ்வளோ செக்யூரிட்டில இருந்தோ நீ நெறைய கஷ்டத்த அனுபவிச்சிட்ட. என்னோட ஆசை எல்லாம் ஒண்ணே ஒண்ணு தான். நீ இந்த ஜங்குக் கூட இருக்கும்போது ஏதாச்சும் சந்தோஷமா இருக்கணும். அதனால மா, டேங், நீ ஒருவேளை ஜங்குக் வந்து உன்ன கூப்பிட்டா ஜங்குக் கூட போயிரு. மா, நீங்க தான் சொன்னீங்க. நான் இங்க இருந்தா தான் சேஃபா இருக்கும்னு. இப்ப நீங்க நான் தான் சொன்னேன்.
இப்ப நானே தான் சொல்றேன். உங்க அப்பாவுக்கு பிசினஸ்ல எனிமீஸ் அதிகமாயிக்கிட்டே வராங்க. உங்க அண்ணங்க அதையும் பார்க்க முடியாம ரொம்ப திணச்சு போயிருக்காங்க. நான் இருந்தா அவங்க இன்னும் கஷ்டப்படுவாங்கன்னு சொல்றீங்களாம்மா? அப்படிலாம் இல்லடா. ஆனா ஏதோ ஒரு வழியில இது எல்லாமே ஜங்குக்கு மேல கோவத்த அவங்களுக்கு இன்னும் அதிகமாக்குது. உங்க அப்பா என்ன ஆனாலும், அவர் அந்த பயத்துல இருந்து இன்னும் வெளிய வரல. கண்டிப்பா ஜங்குக்கு அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. எனக்கு தெரியும். உனக்கு இப்பதான் 18 வயசு ஆயிருக்குன்னு. 18 வயசாகி இப்பதான் ஒரு 6 மாசம், 7 மாசம் ஆயிருக்குன்னு. ஆனா, கண்டிப்பா நீ இந்த இத சூஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா, உனக்கு இங்கேயே சேஃப் கிடையாது டயாங். அம்மா நல்லா யோசிச்சு தான் முடிவெடுக்கிறேன். அம்மா சொல்றது புரியுதுல்ல? அப்படின்றாங்க. கரெக்ட்டா வந்து அந்த பால்கனில வந்து ஜங்குக்கும் வந்துட்டாங்கடா. ஸோ ஜங்குக்க பார்த்தோனே டேயாங் எந்திரிச்சு நின்டுட்டாங்க. நம்ம மித்ரா தான் டோர ஓப்பன் பண்றாங்க. "என்னாச்சு மேடம்? எல்லாம் சொல்லிட்டீங்களா?" "ஜங்குக், தயவு செஞ்சு என்ன அம்மான்னு கூப்பிடு, இல்ல ஆன்ட்டின்னு கூப்பிடு." "ஏன் அத்தன்லாம் கூப்பிட மாட்டியா?" "மேடம் மேடம்ன்ட்டுக்கிட்டு இருக்க." "கண்டிப்பா நான் கூப்பிடுவேன். ஆனா என்னைக்கு சார் எங்கள முழு மனசோட ஏத்துக்கிறாரோ அன்னைக்கு." "டேயாங்க்கு ஓகே தேலா." "என்ன சொல்ற ஜங்குக்? திடீர்னு என்னாச்சு? நீ தானே சொன்ன நம்ம என்ன ஆனாலும் எங்கேயும் போக்கூடாதுன்ட்டு." "டேயாங், நான் தான் சொன்னேன். இப்ப நானே சொல்றேன். நாளைக்கு எப்படியாச்சும் நீ வீட்லேருந்து வெளிய வந்துரு. அம்மி வந்து உன்ன பிக்கப் பண்ணிக்கிருவா. பிக்கப் பண்ணிக்கிருவான். அம்மியும் டேவிட்டும் கண்டிப்பா அது நம்மளுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. அங்கேருந்து நம்ம இங்க வேற எங்கேயாச்சும் சிட்டி சைடு போயிருவோம். புரியுதா? கொஞ்சம் அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம திருப்பி வரலாம்." "என்னாச்சு? நீங்க 2 பேரும் என்ட்டருந்து ஏதோ மறைக்கிறீங்க. தயவு செஞ்சு சொல்லுங்க என்னாச்சு?" "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல டேயாங். என்ன நீ நம்புறேல்ல? ஜங்குக் நான் உன்ன நம்புறேன். ஆனா பிரச்சனைன்றப்ப ஏன் என்ட்ட எதுவும் சொல்ல மாட்றீங்க?" "டேயாங், ஜங்குக் சொல்றத கேளு. ஜங்குக், இன்னைக்கு நீ இங்க இருக்க வேணாம். காலையில உன்ன அவங்க பார்த்துட்டு வந்ததுலேருந்து ஏதோ கோவத்துல சுத்திக்கிட்டு இருக்காங்க 4 பேரும்." "பார்த்துட்டு வந்ததுலேருந்தா? என்ன சொல்றீங்கம்மா?" "ஜங்குக், அப்பாவும் அண்ணனும் உன்ன வந்து பார்க்க வந்தாங்களா?" "டேயாங், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இதெல்லாம் சும்மா சின்ன இதுதான். நான் அதெல்லாம் சரி பண்ணிட்டேன். உனக்கு என் கூட வர சம்மதம் இல்ல." "என்னடா சொல்ற? எனக்கு உன் கூட வர முழு சம்மதம்." "சரி. அப்ப நம்ம இன்னைக்கே எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன். என்னோட பாஸ்போர்ட் எல்லாமே இல்லீகலா தான் இருக்கு. பட் நம்ம அங்க போய் எல்லாத்தையும் சரி பண்ணிக்கலாம். நீ உன்னோட பாஸ்போர்ட், விசா எடுத்துட்டு வந்துரு. நான் எனக்கு தெரிஞ்சவங்கள வச்சு எல்லா வேலையும் முடிச்சுட்டேன். ஒரு 1 வருஷம் அங்க இருப்போம். அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். உன் படிப்பு எல்லாமே அங்கனக்குள்ள நீ கன்டின்யூ பண்ணலாம். நீ அதனால வேற எத பத்தி யோசிக்காத, சரியா? எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நான் வீட்ல போய் அத பார்க்கணும். நீ ஒழுங்கா இரு. ம். எதையும் யோசிச்சுக்கிட்டு இருக்காத. கொஞ்சம் பார்த்துக்கோங்க மேடம்." அப்படின்ட்டு டேங்க வந்து ஜங்குக்ல ஃபைனலா ஒரு தடவ ஹக் பண்ணிட்டு தான்டா அங்கேருந்து போயிட்டாங்க. ஸோ அங்க போனதுக்கப்புறம் தான் நம்ம மித்ரா வந்து டேங்க்ட்ட நடந்ததெல்லாம் சொல்றாங்க. மீட் பண்ணி என்ன பேசியிருப்பாங்க அப்படின்ட்டு. டேங்க்கு செம்ம கோவமா இருக்கு. ஸோ கொஞ்ச நேரம் வந்து அப்படியே அங்க தான்டா உட்காந்துருக்காங்க. மித்ராவும் போயிருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு மாரி இருக்கும். எப்படி வந்து இவங்க கேட்க போச்சா அப்படின்ட்டுன்னு. ஸோ ஃபைனலா அவங்க அப்பா, அன்னைங்கள ஒரு தடவ மீட் பண்ணி பேசுவோம். இதுக்கப்புறம் எப்ப மீட் பண்ணுவோம்னு தெரியாது. ஆனா, எப்படி அவங்கள பார்க்காம இருக்க முடியாது. அட்லீஸ்ட் மீட் பண்ணலாம். அவங்க தூங்கும்போது அவங்கள பார்த்தா கூட எனக்கு போதும். அப்படின்ற மாரி தான் நம்ம டேங் வந்து போய்க்கிட்டு இருப்பாங்க. ஸோ சடனா பார்த்தா அவங்க மீட்டிங் ரூம் அது ஒரு 4 பேருமே எப்பயுமே ஏதாச்சும் புதுசா ப்ராஜெக்ட் வந்தா ஒரு இடத்துல உட்காந்து பேசுவாங்கடா. இந்த மாரி ப்ராஜெக்ட் இப்படி இருக்குன்ட்டு.
ஸோ அந்த ரூம் தான். அங்க தான் பார்த்தா இன்னைக்கு என்னமோ லைட் எரிஞ்சுகிட்டு இருக்கு. ஸோ மீட்டிங் பத்தி இருப்பாங்களோ, நம்ம போலாமா? வேணாமா? அப்படின்ட்டு ரொம்ப திங்க் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. சரி கொஞ்சோண்டு பேசவாச்சும் செய்வோம். இல்லைன்னா ரொம்ப நான் கில்ட்டியா ஃபீல் பண்ணுவேன். இவங்கள ஹர்ட் பண்ணிட்டு போறத நெனச்சு. அப்படின்ட்டு டேங் வந்து கதவ ஓப்பன் பண்ணலாம் தான் போறாங்க. பட் அதுக்கப்புறம் அவங்க பேசினதெல்லாம் கேட்கும்போது டேங்க்கு அந்த உசிரே பாதி நின்றுச்சு. "சுகா, நீ சொல்றது கரெக்ட்டே கிடையாது. நான் அடிச்சு போட்டா அவன்லாம் கேட்க கூட ஆள் இல்லண்ணா. 2 நாள் கை கால உடைப்போம். என்ன நம்ம தம்பி கண்ணு முன்னாடி கெட்டவன் மாரி தெரிவோம். ஆனா அவன நம்ம காயப்படுத்துறோம்னு தெரிஞ்சா, மேபி அவன் நம்ம பேச்ச கேட்கலாம்ல. அவனுக்கு ஒரு லைஃப் இருக்குண்ணா. ஜங்குக்குலாம் சத்தியமா செட் ஆக மாட்டான். அப்பா, நான் சொல்றது கரெக்ட்டு தானப்பா. சுகா, நாங்க 3 பேரும் அடிதடிக்குள்ள போக்கூடாதுன்ட்டேன். ஆனா இப்ப வேற வழி இல்லைன்றப்ப, இதுக்கு மேல உங்க விருப்பம். நீங்க என்ன வேணா பண்ணிக்கோங்க." என் வார்த்தைக்கு ஒத்துக்கிட்டு பேச்சுவார்த்தைக்கு நீங்க வந்தீங்க. அது சரியா முடியல. இதுக்கு மேல உங்க விருப்பம். அப்புறம் என்னண்ணா? ஆளுங்கள நான் பார்த்துக்கிறேன். இன்னைக்கு நைட்டே அவன் கதைய முடிச்சிடலாம். ஏய், கொல்ற அளவுக்குலாம் வேணாம். சும்மா 2 தட்டு தட்டு. வாயில பேசியதெல்லாம் கேட்கல. அதெல்லாம் அடிச்சா அவனே மாறிடுவான். சரிண்ணா, அப்ப நான் பார்த்துக்கிறேன். அப்படின்றாங்க. டேங்க் அவ்வளோதான் உசுரே போயிருச்சு. ஸோ, அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன பண்ணணுன்னே தெரியல. அவங்க ரூமுக்கு தான் வேகமா போறாங்க. அங்க வந்து நம்ம ஃபோன் ஒண்ணு ஒளிச்சு வச்சிருப்பாங்க, ஜங்குக் கூட பேசுறதுக்கு மட்டும். ஸோ, ஜங்குக் தான் ஃபோன் பண்றாங்க. பட் ஜங்குக் வந்து ஒர்க்கா இருக்கனால ஃபோன் எடுக்கவே இல்ல. ஜங்குக்கும் சரி, மின்யூஜ், லைலா யாருமே எடுக்கல. ஸோ, வேற வழி இல்லாம அம்மிக்கு தான் கால் பண்றாங்க. அம்மி ஃபோன் எடுத்துட்டு நாளைக்கு நடக்க போறத பத்தி தான் கேட்பாங்கன்னு பார்த்தா, நம்ம டேங் வந்து, "அம்மி என்ட்ட எதுவும் கேட்காத. உடனே வண்டி எடுத்துட்டு ஜங்குக்கோட வீட்டுக்கு போ. ஏதோ பிரச்சனையா இருக்கும் போல. ப்ளீஸ் டக்குனு போ. முடிஞ்ச அளவுக்கு பேக்வேர்ட்ல போ. ஒருவேளை நீ அவங்க வீட்டுக்கு போறது யாருக்காச்சும் தெரிஞ்சுச்சுன்னா உனக்கு தான் பிரச்சனை. புரியுதா?" அப்படின்ட்டு சொல்லிட்டு டக்குனு ஃபோன கட் பண்ணிட்டாங்கடா. பட் டேங்க் வந்து அங்க இருக்கவே முடியல. இருக்கிற ஒவ்வொரு செகண்டும் ஜங்குக்க உட்காந்தா கூட ஜங்குக்க யாரோ அடிச்சுட்டாங்க அப்படின்னு தான் வந்துகிட்டு இருக்கு. அவங்களுக்கு அதுக்கு மேல அங்க இருக்கவே முடியல. வேகமா அவங்களோட பாஸ்புக்கு இதெல்லாம் வந்து ஆல்ரெடி ஒரு பேக்ல அவங்க அம்மா போட்டு குடுத்துருப்பாங்க. ஒரு சின்ன பேக் மாரி. ட்ரெஸ்ஸஸ் தனியா இருக்கும். பட் என்ன பண்ண அப்படின்ட்டு, அந்த பேக்க மட்டும் எடுத்துக்குருவாங்கடா. எடுத்துட்டு அந்த சொன்னேன்ல அந்த பால்கனி வழியா போனா ஈஸி தான் அப்படின்ட்டு நம்ம டேங்க்கு. ஸோ வேகமா அந்த வழியா தான் ஏறி மெயின் ரோட்டுக்கு குதிச்சுட்டாங்க. ஸோ அந்த நேரம் பார்த்தா மழை வேற ரொம்ப பெய்யுது. பட் டேங்க்லாம் சத்தியமா இதுக்கு மேல அங்க இருக்கவே மனசு இல்ல. ஸோ வேகமா அங்கருந்து தான்டா ஓடி போறாங்க. எப்படியாச்சும் ஜங்குக்கோட வீட்டுக்கு போகணுன்ட்டுன்னு. நெறையா கால் டாக்ஸிலாம் ஸ்டாப் பண்ண ட்ரை பண்றாங்க. பட் மழை பெய்றனால யாருமே ஸ்டாப் ஆகல. ரொம்ப ஒரு மாரி காலெல்லாம் அவங்களால முடியல. ஏன்னா நான் அப்பயே சொல்லியிருப்பேன், அவங்கலாம் நடந்தே பழக்கம் இல்லாதவங்க அப்டின்ட்டு. ஸோ ஓடுறது இதெல்லாம் டேங்கால சுத்தமா முடியல. அவங்க கால்லாம் வலிக்குது. அப்படியே கீழலாம் விழுகுறாங்கடா. பட் இப்போதைக்கு அவங்க போயே ஆகணும். கண்டிப்பா அவங்க அண்ணேங்க அடியாளுகள அனுப்புறக்குள்ளயாச்சும் நம்ம டேங் அங்க போகணுன்றதுல தான் இருக்காங்க. ஸோ ஃபைனலா எப்படியோ ஜங்குக்கோட கேட்டுக்கு வந்துட்டாங்கடா. ஸோ கேட்டுக்கு வந்துட்டு உள்ள தான் போறாங்க. டோர ஓப்பன் பண்றாங்க. ஏதோ சவுண்ட் கேட்டு நம்ம ஜங்குக்கும் திரும்பி பார்க்குறாங்க. அவங்களும் வந்து ட்ரெஸ் தான் பேக் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்க. மின்யூஜா அவங்களும். ஸோ திரும்பி பார்த்தா நம்ம டேங் தான்டா அப்படியே கை மொட்டிலலாம் அந்த கீழ விழுந்த செ அந்த செராயின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி காயம், ரத்தம்லாம் வருது. ஒரு மாரி மழையில நனைஞ்சு ஒரு மாரி இருக்காங்க. ஸோ ஜங்குக்கு இது பார்க்கும்போது கஷ்டமா இருக்கு. டேங் வந்து ஜங்குக்க பார்த்தோனே வேகமா ஹக் பண்ணிக்கிறாங்க. "ஜங்குக் உனக்கு ஒண்ணும் ஆகலைல? யாரும் வரலைல? என்னாச்சு டேங்? நீ எப்படி இப்படி வந்த? மினிச் வேகமா அந்த துண்ட எடு. அப்படியே ஃபர்ஸ்ட் எய்ட் எடுத்துட்டு வா. டேங் இங்க வா, இங்க உட்காரு. ஜங்குக் அதுக்கெல்லாம் இப்ப டைமே இல்ல. நம்ம இங்கேருந்து போணும். எங்க அண்ணங்க 3 பேரும் உன்ன அடிக்கிறதுக்கு ஆளுகள அனுப்பி விடுறாங்க. கொஞ்ச நேரம் நம்ம இங்க இருந்தா கூட கண்டிப்பா நம்மளால இருக்க முடியாது. நம்ம இங்கேருந்து போலாம். நான் ஆல்ரெடி அம்மிய வந்து உன் வீட்டு பின்னாடி வண்டிய நிப்பாட்ட சொல்லிட்டேன். அவன் இந்நேரம் வந்திருப்பான். என்னால ஃபோன் எடுத்துட்டு வர முடியாது. நீயும் ஃபோன கொண்டு வராத. தயவு செஞ்சு என் கூட வந்துரு. நம்ம இங்கேருந்து போயிரலாம். ஏய் ஃப்ளைட் நாளைக்கு தான்டா. இல்ல நம்ம நம்ம சிட்டி சைடு போறதில்ல.
அப்புறம் எங்க? எனக்கு இதுக்கெல்லாம் டைமே இல்ல. என் கூட வா. எப்ப அவிங்க வருவாங்கன்னு எனக்கு சத்தியமா தெரியாது. ஒரு வேள எங்க அண்ணங்க 3 பேரும் சேர்ந்து வந்தா, என்னால சத்தியமா உங்க 4 பேருக்கும் நடுவுல போராட முடியாது ஜங்குக். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. என் கூட வா. சேர்றா காயம். இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. என் கூட வான்னு சொல்றேன்ல. அப்படின்றாங்க. ஜங்குக்கும் ஒரு மாரி தான் இருக்கு. அவங்களும் அவங்க இம்பார்ட்டன்ட் திங்ஸ மட்டும் ஒரு சின்ன பேக்ல போட்டு வச்சிருப்பாங்க. அத மட்டும் தான் எடுத்துட்டு போட்டாங்க. சூட்கேஸ் எதுவுமே டேங் வந்து எடுக்க விடல. ஸோ நேரா வந்து அங்க பேக் கேட் வழியா தான்டா போறாங்க. கொஞ்சம் தள்ளி போனா நம்ம அம்மியும், டேவிட் தான் கார்ல வெயிட் பண்றாங்க. ஸோ அந்த கார் வந்து ஒரு லோக்கல்ல வந்து கேட்டு வாங்குன மாரி தான் இருக்கும். நம்ம டேங்க் வந்து அதையும் சொல்லியிருப்பாங்க. உன் ஃபேமிலி சம்மந்தப்பட்டோ, இல்ல நம்ம ஈஸியா கண்டுபிடிக்கிற கார்லாம் தயவு செஞ்சு கொண்டு வந்துராதன்ட்டுன்னு. ஸோ ரொம்ப இது பண்ணி ஒரு ஷெட்ல இருந்த கார தான் எடுத்துட்டு வந்திருப்பாங்க. ஸோ அம்மி வந்து டேங் அப்படி பார்த்தோனே அவங்களுக்கே கஷ்டமாயிருச்சு. "ஏய் டேங் என்னடா கோலம் இது? என்னாச்சு?" "அம்மி தயவு செஞ்சு நாங்க போனதுக்கப்புறம் எங்க கூட எந்த கான்டாக்டும் வச்சுக்கிறாத. எங்க அண்ணங்க இந்த அளவுக்கு போவாங்கன்னு நான் நெனச்சு கூட பார்க்கல." "என்ன சொல்ற? சுகா அண்ணா எதுவும் இல்லீகலா எறங்கிட்டாங்களா?" "ம். ஆமா. இங்க வர நான் எங்க போறோம்? என்ன பண்றோம்ன்னு யார்ட்ட எதுவும் நான் சொல்ல விரும்பல. அதனால நீ இந்த கார குடுத்துட்டு இங்கேருந்து கெளம்பிரு. இதுக்கப்புறம் இருக்கிறதெல்லாம் நாங்க பார்த்துக்குறோம். சாரி. இங்கேருந்து நீ நடந்து போற மாரி தான் இருக்கும்." "ஏய் பைத்தியம்! அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் பார்த்துக்கிறேன். நீ பார்த்து போ." "ம். டேவிட் மயில்ட்ட சாரி சொன்னேன்னு சொல்லு. அப்புறம் ஜிம்மின்ட்டயும். அவங்க அண்ணன நான் நல்லா பார்த்துக்குருவேன். பயப்பட வேணான்னு சொன்னேன்னு சொல்லிரு." அப்படின்றாங்க. ஜங்குக்குலாம் ஒரு மாரி இருக்கு. டேங்க தான் பார்க்குறாங்க. டேங் அதெல்லாம் நான் சமாளிச்சுக்கிருவேன்டா. இல்ல ஜங்குக். உனக்கு எங்க அண்ணங்கள பத்தி தெரியாது. அதுவும் சுகா அண்ணாவ பத்தி சுத்தமா தெரியாது உனக்கு. அம் தயவு செஞ்சு நான் சொல்றத கேளு. என்னால இப்போதைக்கு எதுவுமே உன்ட்ட வாய தொறந்து சொல்ல முடியாது. நம்ம எல்லாத்தையும் அப்புறம் பேசிக்கலாம். நம்ம இங்கேருந்து கெளம்பணும்." அப்படின்றாங்க. ஸோ கரெக்ட்டா வந்து அம்மிக்கு தான்டா கால் வருது மினியூஜ்ட்ட இருந்து. ஸோ அம்மி வந்து ஸ்பீக்கர்ல தான் போடுறாங்க. கரெக்ட்டா வந்து அ ஜங்குக்கோட வீட்டுக்கு வந்து ஒரு 10 கார் ஒரு 5 கார் கிட்ட வந்து நிக்குது. ஆனா யார் என்னான்னு தெரியல. ஒரு மாரி டவுட்டா தான் இருக்கு அப்படின்றாங்க. டேங் தான் ஃபோன் வாங்கிட்டு மினூஜ் அங்கருந்து எங்கிட்டாச்சும் சொல்லியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் கேட்டுட்டு அம்மியும், டேவிட்டும் வேற என்ன பண்ணன்னு தெரியாம அவங்கள ஃபர்ஸ்ட்டு அனுப்பி விட்டுருப்பாங்கடா நம்ம டேங்கையும், ஜங்குக்கையும் தான். ஸோ டேங்கும், ஜங்குக்கும் அப்படியே அங்கருந்து கிளம்பிக்கிட்டு இருப்பாங்கடா. அம்மிக்கும் ஒரு மாரி கஷ்டமா தான் இருக்கும். ஸோ அம்மி தான் ஜங்குக்க பார்ப்பாங்க. "ஜங்குக் ரொம்ப தேங்க்ஸ். டேங் ஃபேஸ்ல உன்னால தான் நான் சந்தோஷத்த பார்த்தேன். ஆனா அது நிலைச்சிருக்கணும்னா ரொம்ப கஷ்டம்னு இப்ப தான் புரியுது. அவன நல்லா பார்த்துக்கோ. ப்ளீஸ். நீ கவலைப்படாத. நான் நல்லா பார்த்துக்கிருவேன். நான் போயிட்டு வரேன்டா." அப்படின்ட்டு 2 பேரும் அங்கருந்து கெளம்பிட்டாங்கடா. ஸோ அம்மியும், டேவிட்டும் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அப்படியே அங்கருந்து போயிட்டாங்க. நம்ம ஜங்குக் வீட்லலாம் காட்ஸும், அப்புறம் சுகாவும் தான் வந்திருப்பாங்க. சுகா மட்டும் தான். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வீட ஃபுல்லா செக் பண்ணுவாங்க. அங்க வந்து ஒரு சூட்கேஸ் வந்து இருக்கும்லடா, அது வந்து நம்ம வினோஜ் வந்து போகும்போது எடுத்து ரூம்குள்ள ஒளிச்சு வச்சுட்டு தான் போயிருப்பாங்க. எதுவும் டவுட் வந்துரக்கூடாது அப்படின்ட்டுன்னு ஒரு இடத்துல. ஸோ வந்து ரூம் இல்ல நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஒரு இது மாரி தான் இருக்குன்ட்டு. ஸோ அது வந்து பெருசாவும் நம்ம சுகாவுக்கு ஒண்ணுமே தெரியல. இவன் எங்க போயிருப்பான் அப்டின்ட்டு ரொம்ப தேடிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க காட்ஸ் தான் இந்த ஏரியா ஃபுல்லா தேடுங்க. அவங்கட்ட அவன் ஃபோட்டோ இருக்குல்ல. அவன எங்க பார்த்தாலும் உடனே புடிச்சுருங்க அப்டின்ருப்பாங்க. ஸோ இந்த சைடு பார்த்தோம்னா நம்ம டேங் வந்து ரொம்ப நர்வஸா இருப்பாங்க. டேங் உனக்கு தெரியும்ல நான் அதெல்லாம் ஃபேஸ் பண்ணிருவேன். நீ ஃபேஸ் பண்ணிருவடா. என்ன பத்தி யோசிச்சியா? நீங்க 4 பேர அடிச்சுக்கிட்டு சாகுறத நான் பார்த்துக்கிட்டு இருப்பேன்னு நெனைக்கிறியா? என்னால ஓடி போய் கெட்ட பேர் எடுத்தா கூட எனக்கு ஒண்ணும் இல்ல. ஆனா அவங்க 4 பேரும் காயப்படுறத என்னால பார்க்க முடியாது ஜங்குக். அது மட்டும் இல்லாம சுகா அண்ணா நெறைய இல்லீகல் ஒர்க் பண்றான். கண்டிப்பா இது அடிதடியோட போகாது. அவன் என் மேல இருக்க பாசத்துல பண்ணாலும் என்னால அத ஏத்துக்கிற முடியல. ஒண்ணு சுகா அண்ணா என்ன ஹர்ட் பண்ணுவான். இல்ல நான் 4 பேரையும் ஹர்ட் பண்ற மாரி வரும். இதுக்கு இதுதான் பெட்டர் சொல்யூஷன் தோணுது. நம்ம இங்கேருந்து போறது தான் நல்லது. எங்க போலாம்? சிட்டிக்கும் போக்கூடாதுன்னு சொல்ற. நம்ம சந்தோஷமா இருக்கிறது ஒரே ஒரு இடம் தான். அந்த காட்டுக்கே போயிரலாம். டேய்! அங்க போய் நீ எப்படி ஜங்குக்
1 வருஷமோ, 2 வருஷமோ, இல்ல ஆயுள் காலமோ, உன் கூட சந்தோஷமா இந்த ஓட்டு வீட்ல கூட நான் இருப்பேன்னு தான் சொன்னேன். அது அந்த காடுனாலே எனக்கு சம்மதம் தான். எனக்கு என்னமோ அங்க தான் நான் சந்தோஷமா இருக்கிற மாரி இருக்கு. அதுதான் என் வீடு மாரி இருக்கு. அங்க கூட உன் கூட இருந்தேன்னா, யாரு நம்மள பிரிப்பாங்க, காயப்படுத்துவாங்கன்னு பயம் இல்லாம இருப்பேன். நம்ம அங்கேயே போயிடலாம் ஜங்கு. ப்ளீஸ். ஆமாங்கடா. அத கேட்கும்போது ஜங்குக்கு ஒரு மாரி கஷ்டமா தான் இருக்கு. இந்த சிச்சுவேஷன்ல நான் இவன கொண்டு வந்துரக்கூடாதுன்னு தான் நெனச்சேன். ஆனா கடைசில நானே இவன இப்படி இது பண்ணிட்டேனே! பட் இருந்தாலும் ஜங்குக்கு வேற வழியும் இல்ல. கண்டிப்பா ஜெனியோட மோட்டிவ் அண்ட் சாயோட மோட்டிவ் என்னான்னு தெரியாது. பட் ஸ்டில் நவ் அவங்களோட டார்கெட் வந்து டேங்ன்னு மட்டும் நல்லாவே தெரியும். ஸோ வேற வழி இல்லாம தான் ஜங்குக்கும் இருந்திருப்பாரு. அப்படியே டேங்க தான் அவங்க ஷோல்டர்ல ஹக் பண்ணிட்டு, "நான் இதெல்லாம் ஒண்ணும் ஆகாது டேங். நான் இருக்கேன்ல. உனக்கு காட்டுக்குள்ள போனா சந்தோஷமா இருக்குன்னா, நம்ம அங்கேயே போவோம்." அப்படின்னு தான் இருந்திருப்பாரு. ஸோ கொஞ்ச நேரம் அந்த காட்டுக்குள்ள தான்டா போயிருப்பாங்க. ஸோ கார வந்து காட்டுக்குள்ள யாருக்குமே தெரியாத மாரி ஒரு புதர் மாரி இருக்கும். அந்த இடத்துல தான் ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. டேங் தான் ஜங்குக்க பார்ப்பாங்க. "என்னாச்சு? காட்டுக்குள்ள கார் போற அளவுக்கு ரோடு கொஞ்சம் சரியில்லாம பரவாயில்லாம தானே இருக்கும். ஏன்? டேங் இதுக்கு மேல போனோம்னா கார் மார்க்க ஈஸியா கண்டுபிடிச்சுருவாங்க. மேபி இன்னைக்கோ இல்ல நாளைக்கோ மழை பெஞ்சுச்சுன்னா, அந்த மார்க்லாம் அழிஞ்சிரும். ஆனா, கார உள்ள கொண்டு போறது சேஃப் கிடையாதுடா. அது மட்டும் இல்லாம பெட்ரோல் கம்மியா தான் இருக்கு. பாதியிலே ஸ்டாப் ஆயிரும். இந்த மாரி இடத்துல ஒளிச்சு வைக்கிறது கொஞ்சம் சேஃப். அப்புறம் இப்பயே நைட் நேரம் ஆயிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம டிராவல் பண்றது கரெக்ட் இல்ல. இன்னைக்கு ஒரு நாள் இங்கனக்குள்ள இருந்துக்குருவோம் காருக்குள்ளேயே. விடிஞ்ச உடனே காட்டுக்கு போவோம். அப்படின்றாங்க. டேங்க்கும் ஒரு மாரி கஷ்டமா தான் இருக்கு. ஜங்குக் சொல்றா. உன் லைஃப் இந்த அளவுக்கு அப் அண்ட் டவுனா போகும் நீ நெனச்சு கூட பார்த்துருக்க மாட்டேல்ல. ஏய்! இப்ப தான் அத பத்தி பேசாதேன்டேன். நான் தானே ஃபர்ஸ்ட்டு சொன்னேன் ஓடி போலான்ட்டு. அப்புறம் என்ன? நம்ம ஓடியெல்லாம் போல. நீ என்ன காப்பாத்துறதுக்கு என்ன இப்படி வந்து கூட்டிட்டு நம்ம இப்படி வந்திருக்கோம் அவ்வளோதான். ஜங்குக் சொல்றா. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ சோ மச் ஜங்குக். ஐ லவ் யூ டயா. ஐ லவ் யூ சோ மச். அப்படின்றாங்க. சொல்லிட்டு 2 பேருமே அங்கனக்குள்ள வந்து கிஸ் தான்டா போது. ரொம்ப சாஃப்ட்டா தான் இருக்கு. ஸோ சடனா வந்து ஜங்குக் வந்து அது ரொம்ப ஹார்ட் ஆகுறத ஃபீல் பண்றாங்க. ஸோ அப்படியே ரொம்ப அந்த கிஸ்லாம் வந்து ஹார்ஷா தான் போய்க்கிட்டு இருக்கு. அப்படியே டேங்கோட நெக்குக்கெல்லாம் வருது. ஸோ கொஞ்சம் ஏதோ சுதாரிச்சுக்கு வந்த மாரி அந்த இத வந்து ஸ்டாப் பண்ண தான்டா பார்க்குறாங்க. பட் டேங் வந்து ஜங்குக்கோட ஹெட்ட வந்து புடிச்சுட்டு இல்ல, இன்னைக்கு நீ ஸ்டாப் பண்ண வேணாம். அப்படின்ற மாரி தான் பார்க்குறாங்க ஜங்குக்க. ஸோ ஜங்குக்கு அது என்ன பண்ணணும்னு தெரியல. 2 பேருக்குமே வந்து அவ்வளோ எமோஷ்னலா இருக்கு அந்த நைட்டு. அந்த நைட் வந்து 2 பேரும் பயத்துல மட்டும் இல்லடா. ஃபைனலா 2 பேரும் ஒன் சோலா ஆயிட்டாங்க. ஆக்சுவலா ஒருத்தர் ஒருத்தர் எவ்வளோ லவ் பண்ணோம். நீ இல்லாம நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் இந்த 1 வீக்கு. இதில எவ்வளோ நான் பயந்தேன். எங்க சேர மாட்டோமோ! அப்டின்ட்டு ரொம்ப சாவுற அளவுக்கு போயிட்டேன். அப்டின்ட்டு அந்த பெயின ஃபுல்லா 2 பேரும் அவ்ளோ அழகா ஒரு அந்யோன்யமா எந்த ஒரு இதுவும் இல்லாம, அவ்ளோ அழகா ஷேர் பண்றாங்கடா ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க. ஸோ அவ்ளோ அழகா அந்த அவங்களுக்கு அந்த மூமெண்ட் போது. ஸோ அன்னைக்கு வந்து 2 பேரும் மனசார 2 பேரையும் எனக்கு தான் சொந்தம் அப்டின்ட்டு எப்படி சொல்ல? மனப்பூர்வமாவும், உடல் பூர்வமாவும் ஒருத்தர் ஒருத்தர் பின்னி பிணைஞ்சுக்கிட்டாங்க. ஸோ ஃபைனலா வந்து கொஞ்சம் இதானோனே ஃபைனலா வந்து அ டேங் வந்து டயர்ல தூங்கியிருப்பாங்க. நம்ம ஜங்குக் தான் டேங்கோட ஃபோர்ஹெட்ட கிஸ் பண்ணிட்டு அப்படியே டேங்கையே தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ப்ராமிஸ் டேங். இதுக்கப்புறம் யாரோட நிழல் கூட உன்ன தொட விடாம நான் பார்த்துக்கிருவேன். என் மேல சத்தியம். இந்த கடவுளே என்ட்டருந்து உன்ன பிரிக்க நெனச்சாலும், என் உசுர குடுத்தாச்சும் உன்ன நான் திருப்பி கூட்டிட்டு வருவேனே தவிர, என்னைக்குமே என்னால முடியல அப்டின்ட்டு நான் பின்வாங்க மாட்டேன். எக்காரணத்த கொண்டு யாருக்காகவும் நான் விட்டு குடுக்க மாட்டேன் டேயாங். அப்டின்ட்டு டேங் வந்து அவங்க அந்த அவங்களோட செயின் இருக்கும்லடா நான் சொல்லியிருக்கேன்ல, அந்த மூண்டாலால தான் கிஸ் பண்றாங்க. கிஸ் பண்ணிட்டு டேங்கோட ஹேண்ட தான் ஹோல்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ டேங்கும் அப்டியே ஜங்குக்கோட ஷோல்டர்ல தான்டா படுத்து தூங்குறாங்க அந்த காருக்குள்ளயே. ஸோ அவங்க 2 பேருக்கும் வந்து
அந்த ஒரு பிடிவாதம் இருக்குல்ல, "நீ என்ன ஆனாலும் நான் விட்டுட்டு போமாட்டேன்" அப்படின்றது. மேபி அந்த பிடிவாதம் கூட அடுத்து அவங்களோட லவ்வுக்கு வந்து அந்த கடவுளே பொறாமப்பட்டுருக்கலாம், "நீ இனிமேல் ஒண்ணா இருங்க" அப்படின்ட்டு. ஸோ மேபி அடுத்து வரப்போற மார்னிங் கூட அவங்களுக்கு ஒரு ஹாப்பி மார்னிங்கா இருக்கலாம். அந்த ஒரு நம்பிக்கையில தான் இப்ப 2 பேருமே இருக்காங்க. அண்ட் கண்டிப்பா அது ஹாப்பி மார்னிங்கா தான் இருக்கும். ஏன்னா ரொம்ப போராடக்கூடாதுல்ல. ஸோ இங்கனக்குள்ள இந்த ஸ்டோரிய முடிச்சுக்கலாம்டா. ஸோ கண்டிப்பா இந்த பாட்ட நான் நீட்டா குடுத்துருப்பேன்னு நம்புறேன். நீங்க எல்லாரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன். கண்டிப்பா உங்களோட தாட்ட வந்து ஷேர் பண்ணுங்க. அண்ட் கண்டிப்பா சுகா மேல யாரும் கோவப்படாதீங்க. நான் நார்மலா ஒரு அண்ணனோட இடத்துல இருந்து ஒரு தம்பிய ஏன்னா தெரியும். நம்ம வீட்லயே வந்து ஒ எப்படி அக்செப்ட் பண்ணுவாங்க, மாட்டாங்க அப்படின்ட்டு. ஸோ அத பேஸ் பண்ணி தான் இந்த ஸ்டோரிய நான் இது பண்ணியிருக்கேன். ஸோ அதனால பெர்சனலா யார் மேலயும் கோவப்படாதீங்க. இது சின்ன ஸ்டோரி தான். டேக்குக்கோட பாண்டிங்க லவ் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. மத்த எல்லாரையும் அதே மாரி என்ஜாய் பண்ணுங்க. பட் கோவப்படாதீங்க. சீக்கிரமே எல்லாமே சரியாயிடும். ஹோல் ஃபேமிலி ஒண்ணு சேர்ந்துருவாங்க. ஸோ பயப்படாதீங்க. அண்ட் தேங்க் யூ ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் டாடா, பை பை. லவ் யூ ஆல். சராங்கே.